ராக் ஜீசஸ் ராயல் ஃபேமிலி சர்ச். இந்த கால வேளையில் தேவனை தொழுது கொள்ளும்படி, அவரை ஆராதிக்கும்படி, அவருடைய வார்த்தை கேட்கும்படி வந்திருக்கிறவங்க யாவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அவர் தம் புதிய கிருபைகளை உங்கள் வாழ்க்கையில் விளங்கச் செய்வார். ஆமென். தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் செல்லலாம். கடந்த சில வாரங்களாக நமது போராயுதங்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் தேவனுடைய வார்த்தையை நாம் படித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நிறைய நேரத்தில் அதில் இன்னும் உள்ளே சென்று வேறு சில விஷயங்களையும் இடையில நாம் பேசணும். இன்றைக்கி அதிலிருந்தே தொடரலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். உங்கள் வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 4வது வசனம் பாருங்கள். எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேற்றின்மையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். நான் இதை பேசும்போது சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொன்னேன். போர் இல்லை அப்படின்னு போடலை. போரே இல்லைன்னா போர் ஆயுதத்தை பற்றி பேச வேண்டாம் இல்லையா? போர் இருக்குது. போர் இருக்குதுங்கிறது சொல்லலாம், தப்பு கிடையாது. போர் இல்லைன்னு சொல்லிட்டா தப்பு. போர் இருக்குது. ஆனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த நம்ம டீச்சிங்கில், நம்ம கிறிஸ்தவ உபதேசத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, எதை ரொம்ப எம்பசைஸ் பண்ணணுமோ, எதை ரொம்ப வலியுறுத்தணுமோ அது வலியுறுத்த தவறுனதுனால ரொம்ப பெரிய பிரச்சனையாயிடுச்சு. யுத்தம் இருக்குது, போர் இருக்குது. நீங்கள் யார்கிட்டையாவது கேளுங்க, பிரச்சனை இருக்கான்னு கேளுங்க, இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. யாருமே இல்லைன்னு என்ன பண்ணுறதில்ல, சொல்கிறதே கிடையாது. அப்போ பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறதுக்காக மட்டும் வேத புத்தகம் தரப்படலை. போர் இருக்குன்னு சொல்கிறதுக்காக மட்டும் தேவனுடைய வார்த்தைகள் தரப்படலை. போர் இருக்கிறது எவ்வளவு உண்மையோ அதை விட ஒரு உண்மை இருக்குது. அந்த போரிலே வெற்றி என்கிற ஒன்று இருக்கிறது. அல்லேலூயா. போரை விட நிச்சயமான ஒன்று, அவைகளில் உங்களுக்கு வெற்றி உண்டாகும் என்பது தான். இதை தான் எம்பசைஸ் பண்ணியிருக்கணும், இதை தான் ரொம்ப வலியுறுத்தி இருக்கணும். ஆனால் இதை வலியுறுத்துறதுக்கு பதிலாக உபத்திரவம் உண்டு. இது கிறிஸ்தவங்க ஒவ்வொரு மனசுலையும் ஆழமாக எழுதியிருக்கு. உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. கரெக்டுங்க, பைபிளில் கரெக்டாக போட்டிருக்குங்க. எனக்கு ரொம்ப பிரச்சனை இருக்குது அப்படின்னு ஒத்து போயிட்டாங்க. உபத்திரவம் உண்டுன்னு சொல்கிறதுக்காக உங்களுக்கு வேத புத்தகம் தரலைங்க. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பெரிய இது கண்டுபிடிப்பு எல்லாம் தேவையில்லை. அது தன்னாலே தெரியுது, வாழ்க்கையை பார்த்தாலே தெரியுது பிரச்சனை இருக்குது. ஏன்னா பிசாசு இருக்கிறான் அந்த உலகத்தில். இன்னும் மாற்றப்படாத மனிதர்கள் இருக்கிறார்கள். அதனால் அந்த உலகத்தில் பிரச்சனை இருக்குது. அது இல்லைன்னு சொல்லவே இல்லை, அதெல்லாம் இருக்குது. ஆனால் இயேசு சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்ன? உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னு சொல்கிறார். எல்லாம் சொல்லுங்கள், உலகத்தை அவர் ஜெயித்தார். இப்போ இதுலேயே பதில் இருக்குது. உபத்திரவம் இருக்குது, ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன்? ஜெயிச்சிட்டேன் அப்படிங்கிறார் இயேசு. ஆனால் இயேசு ஜெயித்தார்னு சொன்னால் கிறிஸ்தவங்க நிறைய பேருக்கு சந்தோஷம் வரமாட்டுக்கு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் இயேசுநாதர் ஐயா, அவர் ஜெயிப்பார். அவர் ஜெயிக்கிறதுல என்ன இருக்குது? அவர் ஜெயிக்கிறதுல ஒரு ஆச்சரியமே கிடையாது அப்படிங்கிறாங்க. முதல்ல தெரிஞ்சுக்கோங்க, இயேசு தேவனாய் ஜெயிக்கலை, இயேசு மனிதனாய் ஜெயித்தார். இந்த ஸ்டேட்மெண்ட் விட்டுட்டிங்கன்னா எல்லாத்தையுமே விட்டுருவீங்க. அவர் தேவனாய் ஜெயிக்கலை. அவர் எப்படி ஜெயித்தார்னா மனிதனாய் ஜெயித்தார். மனிதனாகத்தான் அவர் இருந்து கொண்டு இந்த தோற்று போன ஆதாம் பிசாசுக்கு தோற்று போனா, ஆனால் கிறிஸ்து பிசாசை தோற்கடித்தார். ஒரு மனிதன் தோற்று போனான், இன்னொரு மனிதர் ஜெயித்தார். இப்போ பைபிள் எப்படி ஆரம்பிக்குது? இன்னைக்கு நீ தோல்வியில் போயிட்டு இருக்கலாம், ஆனால் ஒருவர் வென்றார், ஒருவர் வெற்றி பெற்றார். அவரை கவனிச்சா நீயும் உன் தோல்வியிலிருந்து எழும்பி வெற்றிக்கு நேராக உன் வாழ்வு பயணிக்க முடியும். அல்லேலூயா. தோற்று போன ஆதாமை போல அநேகரும் இன்றைக்கு தோற்று போனவர்களே பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க விழுந்துட்டாங்க, இவங்க விழுந்துட்டாங்க, அவங்களுக்கு வியாதி வந்துட்டு, இவங்க கஷ்டம் வந்துட்டு, இவங்க ஊழியம் ரெண்டாக போயிட்டு, இவங்க குடும்பம் ரெண்டாக போயிட்டு, இவங்க வியாபாரம் தோற்று போயிட்டு, பங்கு சந்தை இறங்கி போயிட்டு அப்படின்னு இதையே பார்த்துட்டு இருக்கிறாங்க. இது எல்லாம் எதுக்கு பார்க்குறாங்கன்னா, இவங்க தோல்வியை நியாயப்படுத்திக்கிறதுக்காக பார்க்குறாங்க. வேத வசனத்தையும் அப்படியே பார்த்துட்டாங்க, பிரசங்கத்தையுமே அப்படியே பண்ணிட்டாங்க. ஏங்க இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு இன்றைக்கி ஒரு கிறிஸ்தவ பிரசங்கியார்ட்ட போய் கேட்டால், என்னங்க இப்படி கேள்வி கேட்டுக்கிட்டு, கடைசி நாள் உபத்திரவ நாள் தானே அப்படின்ட்டு தர. ரொம்ப சிம்பிள் ஆன்சர்.
சரி, தாத்தா பாட்டி காலம் முன்னாடிலாம் எப்படி வாழ்ந்தாங்க? அவங்களும் உபத்திரத்துல தான் வாழ்ந்துருக்குறாங்க. இது கடைசி நாளுங்கிறதுனால உபத்திரம் இல்லை. மனிதன் எப்போ தேவனை விட்டு பிரிந்து தன்னேற்றியாக வாழ நினைச்சானோ அன்னைக்கே உபத்திரம்லாம் என்ன பண்ணிடுச்சு, ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ தேவன் அதுக்கு பதிலையும் பரிகாரத்தையும் அவர் ஏற்படுத்தி இருக்கிறார் தன் குமாரனை கொண்டு. இதை நற்செய்தியாய் நாம் நம்பி புரிந்து கொண்டு வாழ்ந்து இந்த நற்செய்தியை இந்த உலகத்துக்கு தந்து விழுந்து போன இந்த உலகத்தை மீட்டெடுக்கிற வேலையை தேவன் தனது திருச்சபைக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. சிம்பிளுங்க, இதுதான் மிஷன் ஸ்டேட்மெண்ட். சொல்லிட்டேன் நான். மிஷன் ஸ்டேட்மெண்ட்டு இதுதான். மீட்பை நீங்கள் விளங்கி கொண்டு அநேகருக்கு இந்த மீட்பை அறிவித்து அவர்களையும் இந்த மீட்புக்குள்ளாக்குறதுக்காக தான் கர்த்தர் உங்களை என்ன பண்ணியிருக்கிறார், கொண்டு வந்திருக்கிறார். அப்போ பிசாசு இருக்கிற வரைக்கும், தீய மனிதர் வரைக்கும் உலகத்தில் அதெல்லாம் இருக்கு. ஆனால் அவைகளை நீங்கள் வெல்ல முடியும், தோற்கடிக்க முடியும், ஜெயிக்க முடியும் என்பதுதான் வேதத்தில் இருக்கிற ஆழமான சத்தியமாக அது இருக்கிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, இயேசு மனிதனாய் இந்த உலகத்தில் வெற்றி பெற்றார். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் இப்படி சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 10:38. நசரனாகிய இயேசுவை, இந்த வசனம் எப்படி ஆரம்பிக்க பாருங்க. நசரனாகிய இயேசுவை அப்படின்னா என்ன? உடனே நிறைய பேர் அவர் நசரேய விரதம் இருந்தார் அப்படின்ட்டாங்க. இந்த சிம்சோன்லாம் இருந்தார் பார்த்தீங்களா, முடியே வெட்டாமல் நசரேயனாக இருக்குது, பிணத்தை தொடக்கூடாது, திராட்சை ரசம் குடிக்கக்கூடாது, இப்படிலாம் இந்த மாதிரி நசரேய விரதத்தை பற்றி சொல்லியிருக்கு அப்படின்றாங்க. அப்படி இல்லை, அது ஆக்சுவலி அப்படி வரவே இல்லை. அவர் நசரனாகிய இயேசு கிறிஸ்து, இந்த நசரேங்கிற வேர்டு எப்படி வந்ததுன்னா, அவர் நாசரேத்து ஊருக்கார். அவர் நாசரேத்து ஊரில் வளர்ந்தார். நாசரேத்தூரான்னு சொன்னது எப்படி போயிடுச்சுன்னா நசரேயன் அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு. சில பேரை கூப்பிடும்போது எப்படி கூடுவாங்கன்னா, அந்த ஊரை வச்சு கூடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? நான் பாம்பேல இருந்துட்டு இங்கே வந்தபோது எங்கள் ஊரில் பாம்பே வாலா அப்படிமா. பாம்பே, அதாவது அதை ஒரு அடையாளப்படுத்தியே சொல்லுவாங்க. அந்த ஊருக்காரான், முத்தூரான் அப்படிம்பாங்க. அப்படி அந்த ஊரே சேர்த்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் சொல்லுது. இது என்ன சொல்லுது வருதுன்னா, நாசரேத் ஊருக்காரராகிய இயேசுவை அப்படிதான் படிக்கணும். கரெக்டா எப்படி படிக்கணும்? நாசரேத் ஊருக்காரராகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். இயேசு கிறிஸ்து எல்லா மனுஷனை போல ஒரு மனுஷனா வந்தார். அவர் பிறப்பிலே வித்தியாசம் இருந்தது. ஆனால் அவர் இந்த பூமியிலே செய்த ஒவ்வொரு செயலுக்கு பின்னாடியும் தேவ ஆவியானவர் இருந்தார். அந்த யோர்தான் நதிக்கரையில் அவர் ஞானஸ்நானம் எடுத்து கரையேறின பொழுது வானம் திறக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் புறாவின் ரூபம் கொண்டு அவர் மீது இறங்கினார். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று, இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன். என்றைக்கு தேவ ஆவியானவர் அவரை நிரப்பினாரோ, என்றைக்கு தேவ ஆவியானவரால் அவர் ஆட்கொள்ளப்பட்டாரோ, அன்றையிலிருந்து தான் அவர் பல விசேஷமான காரியங்களை செய்கிறவராக அவர் மாறினார், விளங்கினார், பிசாசை தோற்கடித்தார் என்றெல்லாம் வேதவசனம் சொல்லுகிறது. இயேசு செய்த முதல் அற்புதமே இதுதான். காணாம போன செம்ப கண்டுபிடிச்சதா? நிறைய பேர் அப்படி சொல்லிடுறாங்க. அவர் 12 வயசுலேயே பல சித்து வேலைகளை பண்ணார் அப்படிங்காங்க. இயேசுவை ரொம்ப உயர்த்துறதா இவங்களுக்கு ஒரு ஐடியா. அப்படிலாம் பண்ணிடாதீங்க, தப்பாக போயிடும். இயேசுவை இப்படிலாம் நீங்கள் நீங்களா ஒரு இது வச்சுலாம் என்ன பண்ண வேண்டியதில்லை, செய்ய வேண்டியதில்லை. வசனத்திலிருந்து அவரை பற்றி நீங்கள் சொன்னால் போதும். அதனால தான் பைபிள் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கு. அவர் செய்த முதல் அற்புதமே இது, கானாவூர் கல்யாணம். தாம் முதலாம் அற்புதத்தை அவர் செய்தார்னு போட்டிருக்குது. இயேசு சாதாரண ஒரு மனுஷராக இருக்கிறார், எல்லாரை போல தான் அவர் இருக்கிறாரு, எந்த டிஃப்ரெண்ட்டும் இல்லை. ஆனால் என்றைக்கு தேவாவியானவர் அவரிடத்தில் தங்க ஆரம்பித்தாரோ, வாசம் பண்ண ஆரம்பித்தாரோ, அன்று அந்த தேவ ஆவியானவருடைய பலத்திலே நிறைந்தவராக பிசாசை அவர் மேற்கொண்டார், ஜெயித்தார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ ஒரு காமன் மேன், எல்லா மனுஷனை போல தான் அவர் இருக்கிறாரு. ஆனால் இப்பொழுது தேவ ஆவியானவரின் துணையை கொண்டு இந்த உலகத்தில் அவர் வெற்றிகரமாக வாழ்ந்தார் என்று எழுதியிருக்கிறது. இன்றைக்கு இதே தான், இன்றைக்கு இதே தான். அதனால தான் அப்போஸ்தலர்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீங்களும் கூட இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும்படியாக காத்திருங்கள். இந்த பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். அப்போஸ்தலர் 1:8 பாருங்க. அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது, எல்லாரும் சொல்லுங்க, நீங்கள் பலன் அடைந்து.
நல்லா சொல்லுங்க, நீங்கள் பலன் அடைந்து. தேவ ஆவியானவர் உங்க வாழ்க்கையில வருகிறதே எதுக்கு வருகிறாரு? உங்களை பலப்படுத்தும்படியாக அவர் வருகிறார். உங்களை பலப்படுத்தும்படியாக அவர் வருகிறார். நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய், எனக்கு சாட்சி சொல்வீர்கள்னு சொல்லல, எனக்கு சாட்சியாய். நிறைய கிறிஸ்தவங்க நிறைய சாட்சி சொல்லியிருக்கிறாங்க, அந்த சாட்சி யாரும் நம்புற மாதிரி இல்லை. ஆனா இங்க போட்டிருக்குது, நீங்கள் சாட்சியாய், நீ இருக்கிறதே பெரிய சாட்சியா இருக்கும்பா. ஏன்னா நீ ஏதோ இந்த மாமிசீக பலத்துல நீ வாழ்க்கையை நடத்துற ஒரு ஆள் கிடையாது. தேவ ஆவியானவர் உன்னை பலப்படுத்துகிறபடினால இந்த மரணம் ஆட்கொண்டு மனிதனை விழப்பண்ணி கொண்டிருக்கிற இந்த வல்லமைக்குள்ள நடுவில் இந்த ஆவியானவர் உன்னை பலப்படுத்துறதுனால உன் வாழ்க்கையில ஜீவன் விளங்க ஆரம்பிக்கிறது. அந்த ஜீவனை பார்க்கும்போது அநேகருக்கு அது ஒரு பெரிய சாட்சியாக இருக்க ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. ஒவ்வொரு மனுஷனும், வேதம் சொல்லுகிறது, உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. தேவனால் பிறந்தவன் அவன் என்ன பண்றான்? ஜெயிக்கிறான். தேவனால் பிறந்தவனை அவன் தொடான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, பொல்லாங்கன் தொடான். உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள்ள கிடக்கிறது. யோவான் எழுதுறாரு, உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள்ள கிடக்குது. ஆனா நீங்க எங்க இருக்கிறீங்க? கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறீங்க. பொல்லாங்கன் அவனை தொடான் என்று எழுதியிருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, தொடான். இந்த தொடான்கிற அறிவு அநேக கிறிஸ்தவங்களுக்குள்ள போல பாருங்க. அதனால பயந்து நடுங்கிட்டு இருக்கிறாங்க வாழ்க்கையில. அவன் தொடான். ஏன்னா நீங்கள் தேவனால் பிறந்திருக்கிறீர்கள். இப்போ எப்படி இயேசு இந்த உலகத்துல மனுஷனா இருந்து ஜெயித்தாரோ அதுபோல இப்ப வேதவசனம் எப்படி பேசுகிறது? இயேசுநாதர் ஜெயித்தாருன்னு போயிடாம இப்படிலாம் நம்ம போயிடுவோம்னு தெரியும். அதேனாலதான் அதே யோவான் இப்படி எழுதியிருக்கிறாரு. என்ன எழுதுறாரு? தேவனால் பிறப்பதெல்லாம் இந்த உலகத்தை. இப்ப இயேசு ஜெயித்தாருன்னு மட்டும் பைபிள்ல போட்டிருந்தா சில நேரம் நமக்கு நம்பிக்கை இல்லாமலே போயிடும். அவர் இயேசுங்க, அவர் ஜெயித்தாருங்கன்னு போயிடும். அப்படி போடல பைபிள்ல. தேவனால் பிறப்பதெல்லாம் இந்த உலகத்தை ஜெயிக்கும். ஹல்லேலூயா. தேவனால் ஒருவன் மறுபடியும் பிறந்தால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பான்ங்கிறது மட்டும் போடல. ஒருவன் மறுபடியும் பிறக்கும் பொழுது எப்படி இந்த கிறிஸ்துவுக்குள்ளே தேவனுடைய வித்து இருந்தது, கிறிஸ்து தேவனுடைய வித்தாக இருக்கிறார். இப்போ அது போலதான் நீங்கள் மறுபடியும் பிறக்கும் போது என்ன நடந்தது? தேவனுடைய வித்தினாலே நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள். இப்போ தெய்வீக சுபாவம் உங்களுக்குள்ள வந்துடுச்சு. அதனால என்ன நடக்குது? இந்த விழப்பண்ணுகிற சக்திகள் நடுவில் உங்களை எழப்பண்ணுகிற ஒரு சக்தி உங்களுக்குள்ளாக இருக்கிறது. அதுதான் தேவ ஆவியானுடைய பலனாக அது இருக்கிறது. அல்லேலூயா. அதனாலதான் சொல்லிருக்கு, உன் பக்கத்துல 1000 உன் வலது பக்கத்துல 10,000 விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, அது என்னை அணுகாது. நல்லா சொல்லுங்க, அது என்னை அணுகாது. விழுகிற உலகத்தின் நடுவிலே தேவன் உங்களை எழுகிறவர்களாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்க வித்தியாசமானவங்க. யூ ஆர் டிஃபரண்ட். இந்த உலகத்துல அழிவு நாசங்களால் இந்த உலகம் போயிட்டு இருக்கும் போது தேவன் ஒரு வித்தியாசமான ஒரு கூட்டத்தை அவர் எழுப்புறாரு. ஒரு டிஃப்ரெண்டான ஒரு சந்ததி அவர் எழுப்புறாரு. அதுதான் சபை, அதுதான் தேவனுடைய மக்கள், அதுதான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். நம்ம சட்டையிலையும் ஜடையிலையும் தான் இந்த பிரித்தெடுக்கப்படுதலை பேசியிருக்கிறாங்க. அந்த பிரித்தெடுக்கப்படுதல் இல்லை. தீமையை மனிதன் அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுது நான் நன்மையை மாத்திரம் அனுபவிக்கும்படி பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறேன். வியாதியை இந்த உலகம் அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுது நான் சுகத்தை அனுபவிக்கும்படி பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறேன். தோல்விகளை மனிதர் அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுது நான் வெற்றியை அனுபவிக்கும்படி பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறேன். இதுதான் காரியம் பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு செப்பரேஷன் இந்த உலகத்துக்குள்ள இருந்தாலும் நீங்கள் இந்த உலகத்தார் அல்ல என்று இயேசு சொன்னார். நான் இந்த தீமை நிறைஞ்ச உலகத்துக்குள்ள தான் நான் வந்தேன், ஆனா எந்த தீங்கும் என்னை அணுகினது கிடையாது. எல்லா தீமையும் நான் மேற்கொண்டேன் என்று அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இப்போ அதே விதமான ஒரு கவரிங், அதே விதமான ஒரு பாதுகாப்பு தான் இன்றைக்கு ஒவ்வொரு விசுவாசிக்கும் தேவன் அருளுகிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. பாருங்க, யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 14 பாருங்க. நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன், நான் உலகத்தார் அல்லாதது போல அவர்களும் அல்ல, ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. நல்லா கவனிங்க, இயேசு சொல்றாரு, நான் இந்த உலகத்தான், அவர்களும் யாரு கிடையாது. அப்படின்னா என்ன?
நாம் வந்து ஏதோ பரலோகத்துக்கு சேர்ந்தவர்கள் அப்படிங்கிற அர்த்தத்தில் அவர் சொல்கிறாரா? அவர் என்ன சொல்ல வர்றாரு, நான் இந்த உலகத்தில் இருந்தபோது பிசாசு இருந்தது, கேடு இருந்தது, நாசம் இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆனால் அவைகள் எதுவும் என்ன பண்ணலை, பாதிக்கவே இல்லை. நான் வந்து வித்தியாசமாக இருந்தேன், நான் டிஃப்ரெண்ட்டாக இருந்தேன். அதுபோல தான் இவர்களையும் நான் என்ன பண்ணுறேன், வைக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ 14 சொல்கிறாரு, 15 சொல்கிறாரு, நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான். ஐயோ, இயேசு எப்படி சொல்கிறாரு பாருங்க, நீர் அவர்களை இந்த உலகத்திலிருந்து என்ன பண்ணாதீங்க. ஆனால் நிறைய கிறிஸ்தவங்க என்ன ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க தெரியுமா, ஆண்டவரே என்னை எப்போது எடுப்பீர், இல்லைன்னா நீர் எப்போது வருவீர். 2 ப்ரேயர் ரெக்வஸ்ட் தான் இருக்குது. ஒன்று, நீங்கள் சீக்கிரமாக வாங்க, இல்லைன்னா என்னை சீக்கிரமாக எடுங்க. பிரச்சனை தாங்க முடியல, உபத்திரவம் தாங்க முடியல, பிரச்சனை. இப்போ இவங்கெல்லாம் இயேசு வருகைக்கு காத்திருக்கிறது இயேசு மேலே இருக்கிற பிரியத்தில் இல்லை, இதுலேருந்து தப்பிச்சு போகணுமேங்கிற ஒரு எண்ணம். இதிலிருந்து நாம் எப்படியாவது என்ன ஆகிடணும், எஸ்கேப் ஆகிட்டு ஓடி போயிடணுங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அப்படி நினைக்கிறாங்க. பாருங்கள், நல்லா கவனிங்க. ஆண்டவர் அப்படிப்பட்ட வருகையை நாம் எதிர்நோக்கும்படியாகவோ இல்லை அப்படி ஜெபிக்கும்படியாக அவர் விரும்பலை. அவர் என்ன விரும்புகிறாருன்னா, இந்த உலகத்தில் சுற்றிலும் தீமை இருக்கும், ஆனால் நான் உனக்கு சில போராயுதங்களை தரப்போகிறேன், நான் உனக்கு சில பலனை தரப்போகிறேன், அவைகளை கொண்டு எல்லாவற்றையும் நீ வீழ்த்தி வெற்றிகரமாக இருக்கிற காரியத்துக்காக தான் நான் உன்னை அழைச்சிருக்கிறேன் அப்படிங்கிறார். அல்லேலூயா. உலகத்திலிருந்து அவர்களை எடுத்துக்கொள்ளும்படி நான் என்ன பண்ணலை, வேண்டிக் கொள்ளாமல். அடுத்த வசனம், அடுத்த வார்த்தை பாருங்க, நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டுகிறேன். அல்லேலூயா. அது எப்படிங்க, உலகத்தில் தீமை இருந்தால் தீமையை தான் அனுபவிச்சாகணும். அவர் சொல்கிறார் இல்லைங்கிறாரு, தீமை நின்று அவர்களை காக்கும்படி, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அப்படின்னு யாப்பேஸ் கேட்குறான் பாருங்க. பழைய ஏற்பாட்டிலே கேட்குறான். அவனுக்கு அப்பவுமே கொஞ்சம் ஒரு லைட்டாக வெளிச்சம் அடிச்சிருக்கு. தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி. இங்கே ஆண்டவர் சொல்றார் தீமை நின்று அவர்களை காக்கும்படி. அப்போ சுத்திலும் தீமை இருக்குது, ஆனால் இவன் காக்கப்பட்டவனாக இருக்கிறான், இவன் பாதுகாக்கப்பட்டவனாக இருக்கிறான். நீங்க யாருங்கிறது உங்களுக்கு தெரியணும். இந்த கிறிஸ்துவுக்குள்ள வந்திருக்கிற உங்களுக்கு எப்பேற்பட்ட ஒரு ப்ரொடெக்ஷன், எப்பேற்பட்ட ஒரு பாதுகாவல், எப்பேற்பட்ட ஒரு ஜீவிதம், எப்பேற்பட்ட ஒரு நம்பிக்கை. ஏன்னா போர் இருக்குது, ஆனால் நமது போர் ஆயுதங்கள் என்னன்னு நமக்கு தெரியலன்னா நாம வந்து நம்பிக்கை இல்லாதவர்களாக வாழ்வோம், அல்லது வீழ்ச்சியை நாம் சந்திக்கிறவர்களாக நாம் இருப்போம். அதனால தான் சொல்லுது, போர் இருக்குது, ஆனால் நமது போராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவைகளாக அது இல்லை. எந்த அரணா இருந்தாலும் அதை நிர்மூலமாக்கக்கூடிய தேவ பலம் உள்ளவைகளாக அவைகள் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த ஆயுதங்கள் நிறைய இருக்குது. இந்த வேத வசனங்கள்ல நிறைய ஆயுதங்களை பற்றி போட்டிருக்குது. பரிசுத்த ஆவியானவருடைய பலப்படுத்துதல் ஒரு முக்கியமான ஆயுதமாக அது இருக்கிறது. இயேசு அவைகளை கொண்டுதான் பிசாசு என்ன பண்றாரு, ஜெயிக்கிறார். பிசாசின் வல்லமைகளை அவர் மேற்கொள்ளுகிறார். அப்ப அதே பரிசுத்த ஆவியானவருடைய பலப்படுத்துதல் ஒவ்வொரு விசுவாசிக்கும் அவர் தரார். அதனாலதான் அவர் சீசர்கள்ட்ட சொல்லிட்டு போனார், நீங்க வெயிட் பண்ணுங்க, ஆவியானவர் என்ன பண்ணுவார், வருவார். அவர் வந்து உங்களை என்ன பண்ணுவார், நிரப்புவார். அவர் வந்து உங்களை பலப்படுத்துவார். இப்போ எருசலேமில் அவங்க காத்திருக்கிறாங்க. இந்த மேலறையில் காத்திருக்கும் பொழுது 120 பேர் காத்திருக்கிறாங்க. அதில் இயேசுவின் தாயாகிய மரியாளும் ஒருத்தங்க, ரொம்ப முக்கியமானது. சிலர் பாருங்க, மரியாள் வந்து வணக்கத்துக்குரிய ஒருவர் போல எடுத்துட்டு போயிட்டாங்க கிறிஸ்தவத்தில். இல்லை, மரியாளுடைய பாவமே இயேசுவின் ரத்தத்தினால தான் கழுவப்படுகிறது. மரியாளுக்கு ரட்சிப்புக்கு தரணும்னாலும் அது இயேசுவை விசுவாசிக்கிறதுனால தான் நடக்க ஆரம்பிக்க போகுது. எப்படி பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டு அவர்கள் கருவுற்றார்களோ, இப்பொழுது வாழ்வை வாழ்வதற்கு அதே ஆவியானுடைய பலன் மரியாளுக்கு அவசியப்பட்டது. ஹல்லேலூயா. இயேசுவின் தாய் தான், ஆனா வாங்க வாங்க உள்ள வாங்க, இயேசுவின் தாய் தான், ஆனா பரிசுத்த ஆவியானவருடைய பலப்படுத்துதல் அவசியப்பட்டது, தேவைப்பட்டது. அதனால அந்த 120 பேர் கூட யாரும் இருந்தாங்க, மரியாளும் அவங்க என்ன பண்றாங்க, காத்திருக்கிறாங்க. மரியாளும் அங்கே வெயிட் பண்ணான்னு சொல்லி போட்டிருக்குது. அப்போ 120 பேர் அந்த மேலையில் காத்திருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அங்கே இறங்கி வருகிறார். அக்கினிமயமான நாவுகள் போல அவர் அங்கே இறங்கி வருகிறார். ஒவ்வொருவரையும் அவர் என்ன பண்ணுகிறார், அங்கு நிரப்பினார் அப்படின்னு போட்டிருக்குது. அதுவரை கோழைகளா பயந்தாங்குழிகளா இயேசுவா
அவரை நான் பார்த்ததே இல்லையே, எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொன்ன பேதுரு போன்ற ஆட்கள் எல்லாம் வீரர்களாக மாறிட்டாங்க. எழுந்து நின்று இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா தைரியமாக பிரசங்கம் பண்ணுறான் பேதுரு. நசரனாகிய இயேசுவை நீங்கள் சிலுவையில் என்ன பண்ணீங்க, கொலை செய்தீர்கள், தேவன் அவரை மரித்தோரிருந்து எழுப்பினார். எந்த ஜனத்தை பார்த்து, எந்த இனத்தை பார்த்து பயந்து கோலையாய் இந்த பேதுரு இருந்தானோ அதே மக்களை தைரியமாய் சந்திக்க வைத்தது தேவ ஆவியானவருடைய பலனாக இருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், எந்த வாழ்க்கையை பார்த்து, எந்த வாழ்க்கையின் பிரச்சனைகளை பார்த்து சந்திக்க பலம் இல்லாதவர்களாய், தைரியம் இல்லாதவர்களாய் இருக்கிறீர்களோ அதே வாழ்க்கையை தேவ ஆவியானவருடைய பலப்படுத்தலுக்கு அப்புறம் போனீங்கன்னா மிக தைரியமாய் சந்திப்பீர்கள், மிக தைரியமாய் அதை மேற்கொள்வீர்கள், மிக தைரியமாய் அதற்கு முன்பாக நின்று கொண்டு பேசுவீர்கள். நீங்க சொல்லுவீங்க, பிரச்சனையே நீ ஏமாத்துறோம், நீ ஒண்ணுமே கிடையாது, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். ஏன்? பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, என் ஆவியினாலே எல்லாமாகும் என்று சொன்னவர் இன்றைக்கு என்னை ஆட்கொண்டிருக்கிறார். அந்த ஆவியானவர் என்னை நிரப்பி இருக்கிறார். நான் என் மாம்ச தேகத்தில் என்ன சாதிக்க முடியுமோ அதை சாதிக்க வரல. தேவ ஆவியானவர் என்னை அபிஷேகித்திருக்கிறார், என்னை பலப்படுத்தி இருக்கிறார். அந்த அபிஷேகத்தை கொண்டு எந்த நுகங்களையும் நான் முறிப்பேன், எந்த கட்டுகளையும் நான் அறுப்பேன், எந்த பிரச்சனைகளையும் நான் மேற்கொள்ளும்படியா தேவன் எனக்கு பலனாக அவர் இருக்கிறார். இப்போ இதுதான் விஷயம். இது வாழ்க்கையை பார்த்து பயந்து ஓடுறது கிடையாது கிறிஸ்தவம், பிரச்சனையை பார்த்து பயந்து ஓடுறது கிடையாது கிறிஸ்தவம். தைரியமா எதிர்கொள்ள ஜனங்களை தயார் செய்வது. வெற்றிக்கான ஆயத்தம் என்கிற ஒரு CD நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம். அதில் ஃபுல்லாக போன இந்த வருஷத்தின் துவக்க நாட்கள்லே எப்படி ஒரு முழு வருடத்திற்காக ஒரு நல்ல ப்ரிப்பரேஷனை நீங்கள் செய்து கொள்ள முடியுங்கிறது தான் அந்த செய்தியினுடைய சாரம். இன்றைக்கி நான் சொல்கிறதும் அதுதான் பாருங்கள். இன்றைக்கி மக்கள் பிரச்சனையை தவிர்த்து ஓடும்படியாகத்தான் ஜனங்கள் தயாரிக்கப்பட்டிருக்காங்களே தவிர அதை தைரியமாக சந்தித்து எதிர்கொண்டு அதை வீழ்த்தி வெற்றி கொள்ளும் மனப்போக்கை ஜனங்களுக்குள்ளே இன்றைக்கு உருவாக்கவே இல்லை. அதனால தான் இன்றைக்கி பாருங்கள், ஒரு கூட்டத்துக்கு கூட ஜனங்க எதுக்கு போகிறாங்க, எதுக்குங்க இந்த கூட்டத்துக்கு வந்தீங்க, அது வேற ஒன்றும் இல்லைங்க, என் பிரச்சனையெல்லாம் மறந்து அப்படியே கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படிம்பாங்க. தப்பு. அதுக்கப்புறம் போனால் அங்கே நல்லாவே இருக்க மாட்டேங்குது. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, அப்படியே கூட்டத்திலே இருந்துட்டா எவ்வளோ நல்லா இருக்கும். சில சொல்லுவாங்க, அப்படி ஞாயிற்றுக்கிழமையில ஆராதனையிலே உட்காந்துட்டா எவ்வளோ நல்லா இருக்கும். அது கரெக்டான ஆராதனையே கிடையாது. ஒரு கரெக்டான ஆராதனை, ஒரு கரெக்டான வார்த்தைன்னா என்ன அர்த்தம்னா, விடுங்க பிரதர், நான் போய் அதை ஒன்று பார்க்க போறேன்னு உங்களை தைரியப்படுத்தினா, தயார்படுத்தினா அது சரியான ஆயத்தம், அது சரியான வார்த்தையாக இருக்கிறது. இனிமே இந்த பிசாசுக்கு என் வாழ்க்கையில் இடம் கிடையாது, இனிமே இந்த வியாதிக்கு என் வாழ்க்கையில் இடம் கிடையாது, இனிமே இந்த கடனோடு நான் இருக்க மாட்டேன், நான் அதை மேற்கொள்ளுவேன், ஏனென்றால் என்னை ஒருவர் பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ இதுதான் காரியம். இப்போ வாழ்க்கை என்கிற போர், சில சொல்றாங்க அது போர் இல்லையா, சரி போர்னே வச்சுக்கோங்க. ஆனால் அந்த போரிலே உங்களுக்கு ஜெயம் உண்டு, அந்த போராட்டத்திலே உங்களுக்கு வெற்றி உண்டு, அந்த உபத்திரவத்திலே நீங்கள் மேன்மைகளை காண முடியும். இதுதான் வேதத்தில் இருக்கிற அற்புதமான காரியங்கள். பாருங்க, எல்லாம் ரொம்ப சாதகமா இருந்ததுனால சாதனைகள் நடந்ததுன்னு நினைக்காதீங்க. அப்படி சாதிச்சதை பத்தி ஒண்ணுமே இல்லை. இங்க எல்லாம் எதிராக இருக்கிறது. காற்று எதிராக இருந்தது, புயல் எதிராக இருந்தது, சூழ்நிலைகள் எதிராக இருந்தது. எல்லாம் எதிராக இருந்த பொழுது பலப்படுத்துகிற ஆவியானவருடைய பலனை கொண்டு எல்லா காரியங்களையும் கிறிஸ்து செய்தார். கிறிஸ்து அப்படிதான் செய்தார். கிறிஸ்துவின் சாதனைக்கு பின்னாடி தேவ ஆவியானவரும் தேவனுடைய வார்த்தையும் இருந்தது. எல்லாம் சொல்லுங்க, வார்த்தையும் தேவ ஆவியும் எனது போராயுதங்கள். முதல் 2 வாரங்கள் the blood of Jesus பத்தி நான் உங்களுக்கு சொன்னேன். எப்படி இரத்தத்தை கொண்டு அன்றைக்கு அவர்கள் ஜெயித்தார்கள் என்று நான் உங்களுக்கு பேசினேன். எப்படி ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை அவர்கள் ஜெயித்தார்கள். வேதம் முழுவதும் இந்த ஜெய கதைகள் தான் இருக்குது. பிசாசு ரொம்ப பெருசு, இவங்களால முடியாம போயிட்டுங்கிற கதைக்காக இது எழுதப்படலை. இது எப்படிப்பட்ட கதைக்காக எழுதியிருக்குன்னா, பிசாசு ஒன்றும் பெருசு இல்லை, பிரச்சனை ஒன்றும் பெருசு இல்லை, தேவன் உன் பட்சத்தில் இருப்பார் என்றால் நீ எல்லாவற்றையும் மேற்கொள்ளவனாயிருப்பாய், ஜெயிக்கிறவனாயிருப்பாய் என்பதுதான் காரியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் என் பட்சத்தில் இருப்பார், என் பட்சத்தில் இருக்கிறார், எனக்கு விரோதமாக
நிற்பவன் யார்? எது? யாரானும் போட்டுக்கலாம், எது போட்டுக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. அது மனுஷ புயமா இருக்கலாம், அல்லது தீய சக்திகளா இருக்கலாம், எதுவா இருக்கலாம், ஒன்றும் எதிர்த்து நிற்பதில்லை. சத்துருவின் வல்லமையை மேற்கொள்ள நான் உனக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், அவைகளில் ஒன்றும் உன்னை சேதப்படுத்துவது இல்லை. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, ஒன்றும் சேதப்படுத்துவது ஒன்றும் முடியாது. 100% ஒரு கேரண்டியான சக்சீடான லைஃபை வேதம் பேசுகிறது. 100%. 100%. அதனால தான் பைபிள்ல சொல்லுது, அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். எல்லாம் வாய்க்கும், எல்லாம் வாய்க்கும், எல்லா காரியங்களும் வாய்க்க ஆரம்பிக்கும். தோல்வின்னு ஒன்று இருக்கவே இருக்காது. அந்த நிலையை ஒரு விசுவாசி தொட முடியுங்க, எட்ட முடியும். அதனால தான் வேதம் அழைக்குது, வா அப்படின்ட்டு. ஆண்டவர் கூப்பிடுறாரு, வா. இல்லை ஆண்டவரே, எங்கள் ஊரில் யாருமே அப்படி பண்ணதில்லை. உங்கள் ஊரில் யாருமே பண்ணலைன்னா நீ முதல்ல பண்ணு. ஏன் நீ முதல்ல பண்ண ஆளா நீ இருக்கக்கூடாது? எங்கள் குடும்பத்தில் யாருமே அப்படி செஞ்சதில்லை. இல்லை, நான் படித்த வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும் யாரும் அப்படி பண்ணதில்லை. யாரும் பண்ணதில்லை, யாரும் செஞ்சதில்லைங்கிறதுனால தான் நிறைய பேர் எதுவுமே பண்ண மாட்டேங்காங்க. ஆனால் கர்த்தர் எப்படிப்பட்ட ஆட்களை தேடிட்டு இருக்கிறாருன்னா, யாரும் செய்திராத, யாரும் பண்ணிராத காரியங்களை பண்ணும்படியாய் அவர் சிலரை தேடிக்கொண்டிருக்கிறார். அவர்களை கொண்டு தேவன் புதிய காரியங்களை, புதிய அத்தியாயங்களை அவர் எழுதுவார். நான் சொல்றேன், தேவன் சில புது பக்கங்களை எழுதுவதற்காக உங்களை அழைத்திருக்கிறார். இதுவரை யாரும் அதை பார்த்துடாம இருக்கலாம், உங்க சந்ததியே அதை ருசித்திராம இருக்கலாம். சாதாரணமா பாருங்க, நான் ஒரு கார் வாங்க போறேன் அப்படின்னு சொல்லுங்க, உடனே வருவாங்க 2 பேர். ஆமா, தாத்தா பாட்டிலாம் கார்லே தான் போனாங்களாம் அப்படிம்பாங்க. ஏன் என் தாத்தா பாட்டி போகலன்னா நான் போகக்கூடாதா? ஏன் சந்ததியிலிருந்து அது ஆரம்பிக்க கூடாதா? பாருங்க, இந்த உலகம் உங்களை இப்படி முற்போக்காக சிந்திக்கிறதுக்கு விடாது, அது அப்படியே இழுக்கும். என்ன இப்போ நான் ஸ்டடி பண்ணுற வரைக்கும் பார்த்தா சில நேரம் உலகம் கூட விட்டுருது, சில கிறிஸ்தவ விசுவாசிகள் விட மாட்டாங்க. அவங்க கூட கொஞ்சம் முன்னேற்றம், கொஞ்சம் நல்லா வரதெல்லாம் கொஞ்சம் நம்புறதுனால தான் அவங்க புதுசாலாம் எல்லாமே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இங்கே சில கொள்கைவாதிகள் இருக்கிறாங்க, மத கொள்கைவாதிகள், அவங்க விடவே மாட்டாங்க. அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கூடாது அப்படின்னே சொல்லுவாங்க. பாருங்கள், இந்த உலகத்தில் இப்படி தான் கிடக்கணுமாக்கும், இப்படி தான் வாழணுமாக்கான்ட்டு கிடையவே கிடையாது. பாருங்கள், வேதம் வித்தியாசமான காரியங்களுக்கு நம்மளை அழைக்கிறது, பேசுகிறது. நமது போராயுதங்கள், எல்லாம் சொல்லுங்கள், நமது போராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவைகளாக இராமல் எந்த அரணையும் அப்படின்னா என்ன, எந்த பிரச்சனையையும் நிர்மூலமாக்கும்படியாய். ஹல்லேலூயா. எனக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய பர்வதமாக இருந்தாலும் அது நிர்மூலமாகும். அவர் சொல்றாரு, மலைகளை மிதித்து நீ நொறுக்குவாய், குன்றுகளை தவிடு பொடி ஆக்குவாய். யாரை பார்த்து சொல்றாரு? விசுவாசிகளை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை புதிதும் கூர்மையுமான கருவியாக்குவேன். நீ என்ன பண்ணுவ? மலைகளை மிதிப்ப, குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்குவாய். ஒண்ணுமே இல்லாம பண்ணுவ. உனக்கு முன்னாடி எந்த மலையும் நிற்க முடியாது, எந்த கடனும் நிற்க முடியாது, எந்த வியாதி நிற்க முடியாது. இதுக்கெல்லாம் இது மாம்சத்தில் நடக்கிறது இல்லை. இது தேவ ஆவியானவர் ஒரு மனிதனை பலப்படுத்துகிறார். தேவ ஆவியானவர் ஒரு மனிதனை நிறைக்கிறார். தேவ ஆவியானவர் சத்துவம் ஊட்டுகிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவமற்றவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவராக இருக்கிறார். கொஞ்சம் பேரை கொண்டாய்களும் அதிகம் பேரை கொண்டாய்களும் காரியம் செய்வது தேவனுக்கு லேசான காரியமாக இருக்கிறது. உங்களுக்கு ஆள் இருக்கலாம், ஆள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆவியானவர் இருப்பார் என்றால், ஆவியானுடைய பலப்படுத்துதலை நீங்கள் சார்ந்து கொள்வீர்கள் என்றால், அங்கு ஜெயம் நிச்சயமான ஒன்றாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால தான் நீங்கள் உங்களுடைய மாம்ச நிலைக்கு உட்பட்டு என்ன பண்ண முடியுங்கிறது சிந்திக்கிறது கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. அதை தாண்டி தேவ ஆவியானவர் என்னை பலப்படுத்துவதால் நான் என்ன பண்ண முடியும்னு சிந்திக்கிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. பாருங்க, பால் யாங்கிச்சோ என்கிற ஒரு நல்ல பிரசங்கியார் இருக்கிறார் பாருங்க. அவர் சொல்றாரு, நான் ஒரு டென்ட் கொட்டாயில் சர்ச்சை நடத்திட்டு இருந்தேன். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் என்னை நிறைக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் என்னை ஆட்கொள்ளும் பொழுது, அவர் என்ன ஏராளமான ஜனங்கள் இருப்பது போலவும், ஏராளமான மக்கள் கூடி ஆராதிப்பது போலவும், மிகப்பெரிய திருச்சபை இருப்பது போலவும் ஒரு கனவை, ஒரு யோசனையை, ஒரு ஆசையை எனக்குள்ள போட்டு ஒவ்வொரு முறையும் அவர் அசைவாடும் போது நான் அதையே என்னை பார்க்கும்படி என்னை தூண்டினார் அப்படிங்கிறாரு. இவர் ஒரு டென்ட் கோட்டை,
இந்த இராணுவத்தில் வந்து தங்குவாங்க பாருங்கள், இந்த ஒரு கொட்டகைலாம் போட்டு, அப்படி போட்டு தங்கிட்டு போன கொட்டகையை பழைய விலை கொடுத்து வாங்கி சர்ச்சு ரெடி பண்ணி நடத்திட்டு இருந்த ஒருத்தரை ஆவியானவர் பலப்படுத்தி இப்படி பார்க்க வச்சார் பாருங்க. 95 ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்கிறாரு, 10 லட்சம் பேர் என் சர்ச்சில் இருக்கிறாங்க. இப்போ எத்தனை லட்சம்னு எனக்கு தெரியல. 95 போட்டிருக்கிறாரு 10 lakhs people இப்போ என் சர்ச்சில் இருக்கிறாங்கன்ட்டு. எத்தனை வருஷம் ஆயிருக்குது பாருங்க. இன்னைக்கு 30, 40, 50 லட்சம் கோடியை கூட அவங்க எட்டி இருக்கிற முடியும். ஹல்லேலூயா. எப்படி பாருங்க, ஒரு சாதாரண மனுஷன் மேல தேவ ஆவியானவர் வந்து அவனை பலப்படுத்தும் பொழுது அவனை பெருசா பார்க்க வைக்கிறாரு. இது உங்க படிப்புல நீங்க இதை பார்க்கலாம். ஐயோ இந்த சப்ஜெக்ட் வந்து ஐயோ ரொம்ப பெருசுங்க, இது வந்து எனக்கு முடியாதுங்க, இது எனக்கு வராதுங்க. இல்லை, தேவ ஆவியானவர் எல்லாத்துக்கும் உங்களுக்கு உதவி செய்கிறார். சிலர் நினச்சிக்கிட்டாங்க வெறும் பிரசங்கியாருக்கு மட்டும் இந்த ஆவியானவர் வந்து நல்லா பிரசங்கம் பண்ண வைப்பார் அப்படின்னு நினைக்காங்க. அப்படி பார்த்தா அப்போ ஆவியானவர் வெறும் பிரசங்கியாருக்கு மட்டும்தான் தேவைப்படுவார். அப்படி இப்போ கிடையாது. நான் காமிக்கிறேன் பாருங்க. தானியேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் பாருங்க, 17. இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். சாமர்த்தியத்தை, ஞானத்தை எதுலெல்லாம் கொடுக்கிறார் பாருங்க. எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவன் ஆக்கினார். இது தேவன் செய்த ஒரு செயல் பாருங்க. இந்த தானியேலை குறித்தும் அவனுக்குள்ள இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது குறித்தும் அந்த ராஜா கண்டு வியப்படைந்து அவன் தானியேலை குறித்து எப்படி அட்ரஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னா, தேவனுடைய ஆவியை பெற்ற ஒரு மனிதன் இவன் அப்படின்னு சொல்லியே பேச ஆரம்பிச்சிட்டான் பாருங்க. தேவ ஆவியானவர் அவனுக்குள்ள இருக்கிறாரு, தேவ ஆவியானவர் இந்த இவனுக்குள்ள தங்கி இருக்கிறாரு, அதனால தான் இவனை இவ்வளோ காரியங்கள் செய்ய முடிகிறது அப்படின்னு சொல்லி அந்த ராஜாவே தானியேலை சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. இப்போ சகல எழுத்தில் சகல ஞானத்தில் இவன் தேறினவனாக இருக்கிறதுக்கு இவனுக்கு எப்படி முடிஞ்சது? இவன் வந்து வேற ஒரு நாட்டை சேர்ந்தவன், இவன் வேற மொழியை சேர்ந்தவன், வேற பழக்க வழக்கம், வேற கலாச்சாரத்தை சேர்ந்தவன். ஆனால் இவன் போயிருக்கும் போது எல்லாமே அவனுக்கு புதுசு, கலாச்சாரம் புதுசு, அங்கே இருக்கிற படிப்பு எழுத்து எல்லாமே புதுசு பாருங்க. அது இயல்பா அந்த கலாச்சாரத்தில் அடாப்ட் பண்ணிக்கிறதே ரொம்ப கஷ்டம். அந்த கல்வி முறையை கற்றுக்கணும்னா அது சான்ஸே கிடையாது பாருங்க. இப்போ ஆவியானவர் அந்த 4 வாலிபர்களையும் பலப்படுத்த ஆரம்பிக்கிறார், அவர்களை சத்துவமூட்ட ஆரம்பிக்கிறார். என்ன நடக்குது? கடைசியில் எக்ஸாம்ஸ் வச்சு இன்டர்வியூ வச்சா காரியம் வேற மாதிரி இருக்குது பாருங்க. 1ஆம் அதிகாரம் 19வது வசனம். ராஜா அவர்களோடு பேசினான், அவர்கள் எல்லாருக்குள்ளும் தானியேல், அனனியா, மிசாவேல், அசரியா என்பவர்களைப் போல வேறு ஒருவரும் காணப்படவில்லை. ஆகையால் இவர்கள் ராஜ சமூகத்தில் நின்றார்கள். 20. ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோஷியரிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தனாக கண்டான். ஹல்லேலூயா. இந்த சப்ஜெக்ட் ரொம்ப கஷ்டங்க. எந்த சப்ஜெக்ட் கஷ்டமோ அதே சப்ஜெக்ட்ல 10 மடங்கு மற்றவர்களை விட உங்களை சமர்த்தவர்களை மாற்றும்படியாக தேவாவியானவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் போட்டிருக்குது, வாலிபனே உன் வாலிப வயதில் உன் சிருஷ்டிகரை நினை. நீ அவரை சப்ஜெக்ட் இவ்வளவு பெருசு நினைக்காத. என்னை அழைத்தவர், என்னை அபிஷேகிக்கிறவர், என்னை பலப்படுத்துகிறவர் ஒருவர் இருக்கிறார் நினைச்சீங்கன்னா சப்ஜெக்ட்ல ஒண்ணுமே கிடையாது பாருங்க. மலையை பதருக்கு ஒப்பாக்குவாய். எது ரொம்ப கஷ்டமோ அதை ரொம்ப சாதாரணமாக்க வைப்பார் ஆவியானவர். ஒரு மனிதனுக்குள் வரும்பொழுது தெய்வீக பலப்படுத்துதல் ஒரு மனிதன் இடம் கொடுக்கும் பொழுது, ஆவியானவருடைய பலத்தை ஒரு மனிதன் சார்ந்து கொள்ளும் பொழுது இவ்வளவு சாதனைகள் நடக்குது பாருங்க. அப்ப சாத்தியமே கிடையாது. இப்போ அவனுக்கு நல்லா எழுத வருது, நல்லா பேச வருது. அந்த ஊர்ல இருக்கிறவங்களை விட இவன் ரொம்ப நல்லா இருக்கிறான். தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஃபாரினர் ஒருத்தர் வந்து இங்கே படித்து எக்ஸாம் எழுதி தமிழில் 100க்கு 100 வாங்கிட்டா எப்படி இருக்கும்? நம்மளை விட வாழைப்பழம் நமக்கு ஒழுங்காகவே வராது, அவர் அழகாக உச்சரித்து அழகாக பேசுனா நமக்கு எப்படி இருக்கும்? வியப்பாக இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த பாபிலோனில் தானியேலும் நண்பர்களும் பாருங்க. அவங்க எல்லாம் விசாரித்து டெஸ்ட் பண்ணி எல்லாம் பார்த்தா 10 மடங்கு. அந்த ஊரில் யாருக்குமே அப்படி வரல, இவனுக்கு ரொம்ப நல்லா வருது. ஏன்னா ஆவியானவர். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் உங்களுக்கு அதை தான் சொல்ல போகிறேன். இன்னைக்கு அதான் சொல்கிறேன். நம்ம போராயுதமே வித்தியாசமானது. இன்னைக்கு
உங்கள் கல்வியிலையும் உங்கள் திறனையும் மேம்படுத்த உலகத்தில் நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது, நிறைய வழிமுறைகள் இருக்குது. நீ அப்பாக்கஸ் போனையா, அந்த இதை செஞ்சியா, இந்த பயிற்சியெல்லாம் பண்ணியா, இப்படிலாம் மெமரி டெக்னிக்ஸ் இருக்குன்னு எல்லாம் இருக்குது. எல்லாத்துக்காகவும் நன்றி, தேங்க்ஸ். ஆனால் அதெல்லாம் தராத, அதையெல்லாம் பண்ண முடியாத மேலான பலப்படுத்துதலை தேவாவியானவர் உங்கள் வாழ்க்கையில செய்ய ஆரம்பிப்பார். அல்லேலூயா. அதனால தான் சொல்லுது, பலத்தினால் அல்ல பராக்கிரமத்தினால் அல்ல, என் ஆவியினால் எல்லாம் ஆகும். எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் ஆகும். நல்லா சொல்லுங்க, எல்லாம் ஆகும். All things possible. இங்க முடியாத என்னமே கிடையாது. ஆண்டவரே என்னை பலப்படுத்துங்க சுவாமி, உம்முடைய உதவி எனக்கு தேவை, உம்முடைய சத்துவம் எனக்கு தேவை. காலையில் எழுந்து சும்மா புக்கு சப்ஜெக்ட்னு அதில் கடந்து முதல்ல ஆரம்பிக்காம காலையில் எழுந்த உடனே தேவாவியானவரே அப்படின்னு உங்க உள்ளம் இந்த பலப்படுத்தலுக்கு ஏங்கும் என்றால் நான் சொல்றேன், நீங்க தான் அங்க மேலா இருப்பீங்க, அங்க நீங்க தான் உயர்ந்து இருப்பீங்க, அங்க நீங்க தான் பெரிய ஆளா இருப்பீங்க. இது பாருங்க, கல்வியில் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு வாலிபர்கள், வாலிப சகோதரிகள் ஒவ்வொருத்தரும் இதை புரியணும். சும்மா எதையோ போய் நான் பண்றேன் இல்லை, எனக்கு ஆவியான ஒரு உதவி தேவை, அவர் என் கூட இருக்கணும், அவர் என்னை பலப்படுத்தும்படியா நான் வாஞ்சிக்கிறேன்னு சொல்லி நம்ம வாஞ்சிக்க ஆரம்பிச்சேன்னா நான் சொல்றேன், நீ இதை டெஸ்ட் பண்ணி பாருங்க. இந்த மாதிரிலாம் காலையில் பாஸ்டர் பேசினார, இது கதையா அல்லது நிஜமா அப்படின்னு பயிற்சிக்கு கொண்டு வாங்க. ஆவியானவரே இது போல நாள் எனக்கு இது வரவே வராது, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லுங்க. உங்கள் பலவீனத்தில் அவர் பலன் பூரணமாக விளங்கும். அல்லேலூயா. புதிய கல்வி ஆண்டுக்குள்ள போறீங்க, புதிய இதுக்குள்ள போறீங்க. இப்பவுமே அந்த சப்ஜெக்டா அப்படி பண்ணாதீங்க. நிறைய பேருங்க அப்படியே பண்றது, அப்படி வாமிட்டே வந்துடுது அவங்களுக்கு. நான் சொல்றேன், உங்களுக்கு எது கசப்போ அதை மதுரமாக்குவார். அல்லேலூயா. அதுதான் பைபிள். இவங்க குடிச்சு பார்த்துட்டு கசப்புனாங்க, ஆனா தேவனுடைய பதில் என்ன பண்ணிச்சுன்னா அவங்க கசப்புங்கிறதே மதுரமாக்குனார். கணக்காங்க, சுட்டு போட்டாலும் வராது. இப்படி இது ஒரு டயலாக் பாருங்க, சுட்டு போட்டாலும் வராது, சுட்டு போட்டாலும் வராது, சுட்டு போட்டாலும் வராது. ஆனா தேவ ஆவியானவருடைய பலப்படுத்துதலால் அது வரும். அல்லேலூயா. வேதம் முழுவதும் பாருங்க, இப்படி முடியாம வாழ்க்கையை சந்திக்க முடியாதவனை சந்திக்க வைக்கிறார் இந்த ஆவியானவர். வாழ்க்கையில தேர முடியாதவர்களை தேரும்படியாக அவர் அங்க பலப்படுத்துகிறார். பாருங்க, அதுதான் நடக்குது. சப்மிட் பண்ணும் தேவன் கிட்ட. கிருபையை நாம் அனுபவிக்கிற வழியே தாழ்மைதான். கிருபையை அனுபவிப்பதற்கான வழியே தாழ்மைதான். சாலமோன் பாருங்க, அவன் ராஜாவாக அமர்த்துவிக்கப்படுகிறான் இளம் வயதிலேயே. ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது, அவன் ஆண்டவர்கிட்ட போறான். அவன் ஆண்டவர்கிட்ட போய் சொல்றான், கடற்கரை மணலத்தனையாய் உம்முடைய ஜனங்கள் இருக்கிறாங்க, அவங்கள விசாரிக்க என்னால் முடியாது, என்னால் முடியாது. நான் போக்குவரத்து அறியாதவனா இருக்கிறேன். ஐ கேனாட் கம்யூனிகேட். என்னால் சரியா கம்யூனிகேட் பண்ண முடியாது, என்னால் விசாரிக்க முடியாது. ஐ நீட் விஸ்டம், ஐ நீட் விஸ்டம். எனக்கு தேவ ஆவியானவருடைய இந்த பலப்படுத்துதல் எனக்கு தேவை, எனக்கு இந்த ஞானத்தின் ஆவி எனக்கு தேவை. வேதவசனம் சொல்லுது, கர்த்தர் அவனை ஞானத்தால நிறைச்சார், அவனை பலத்தால நிறைச்சார். அதற்கு முன்னாடி அப்படி ஒரு ராஜா இருந்ததே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு சரித்திரத்துல ஒரு மாபெரும் முன்னோடியாக இந்த சாலமோனை அவர் நிறுத்தினார். பாருங்க, அல்லேலூயா. அவன் ஞானத்தை கேட்க பல நாட்டு ராஜாக்கள் அவன் வீட்டு வாசப்படியை தேடி வந்தார்கள். அல்லேலூயா. இதுதான் காரியம். பாருங்க, காரியம் இப்படிதான் இருக்கு. நாம் இப்படி விளங்கிக்கணும். நாம் மாம்சத்துல போராடி எல்லாத்தையும் பண்ணணுங்கிறதுனால ஒண்ணுமே முடியாது. பாருங்க, அதுக்கு ஒரு எல்கை இருக்கு, அதுக்கு ஒரு வரம்பு இருக்கு. ஆனால் ஆவியானவர் உங்களை வரம்புகளை தாண்டி எடுத்து செல்லுவார். பைபிள்ல பாத்தீங்கன்னா பிலிப்பு அப்படிங்கிற ஒருத்தன் இருக்கிறான். பிலிப்பு தெரியுமா உங்களுக்கு? புளிப்பு தான் தெரியுமா? பிலிப்பு குறித்து வேதவசனம் சொல்லுகிறது, ஒருத்தன் ரதத்தில் போயிட்டு இருக்கும்போது வேதவசனத்தை படிச்சுட்டு போறார். ஏசாயா 53. ஒரு மந்திரி, அவருக்கு புரியவே இல்லை. ஆவியானவர் என்ன பண்றாருன்னா இந்த பிலிப்புவை அப்படியே தூக்கி கொண்டு போய் எங்க விட்டாரு? இந்த ரதத்தில் கொண்டு விட்டார். இப்போ இவன் விளக்குன உடனே அந்த மந்திரி இயேசுதான் ஆண்டவர்னு அறிந்துக்கிட்டு ரதத்துலேருந்து இறங்கி, அங்கேயே தண்ணி இருக்குது, ஞானஸ்நானம் என்ன பண்ணுறான்? எடுத்துட்டு திரும்பி பார்த்தா யாரை காணும்? பிலிப்புவை காணும். ஏன்னா ஆவியானவர் வேற ஒரு இடத்துக்கு தூக்கிட்டு போயிட்டார். ஆவியானவர் அந்த காலத்தில் எப்படி வேலை செஞ்சுருக்கிறாருன்னா, இவன் ட்ராவல் பண்ணி போனால் எத்தனை ஊருக்கு போயிடுவானோ அப்படியே ஜம்பாக தூக்கிட்டு போயிட்டார். உங்களுக்கு புரியல நிறைய பேருக்கு.
டைம் டிராவலிங். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு வாகனம் போல அங்க வேலை நடக்க ஆரம்பிச்சிருச்சு. எலியா உடைய ரதம், அந்த ஆகாப்புடைய ரதத்தை விட எலியா ரொம்ப வேகமா ஓடினானா தேவாவியானுடைய பலத்துல. எத்தனை குதிரை கட்டியிருப்பாங்க? 7 குதிரைகள். 7 ஹார்ஸ் ஸ்பீடுனா எவ்வளோங்க? இந்த கார்லாம் வச்சிருக்காங்க கூட கேட்டதான் தெரியும். 7 குதிரை ஸ்பீடு. 7 குதிரை ஸ்பீடை ரீச் பண்ண போற ஸ்பீடை விட ஆவியானவர் அவன் மேல வந்ததுனால எலியா ஓட்டம் அந்த 7 குதிரையின் ஓட்டத்தை விட அதிகமாக இருந்தது. நான் சொல்றேன், இன்னைக்கு இந்த உலகத்துல கர்த்தருடைய ஆவியானவர் வந்து உங்களை பலப்படுத்தும் பொழுது உங்க பிசினஸ்ல எவ்வளவு காம்படிட்டிவ் வந்தாலும் அதை விட முன்னோக்கி செல்லும்படியாய் தேவாவியானவர் உங்களை பலப்படுத்துவார். எத்தனை யுக்தி, எத்தனை வித்த வந்தா கூட உங்களுக்கென்று புதிய விதங்கள் இருக்கும். உங்களுக்குன்னு நியூவா கர்த்தர் சிலதை வச்சிருப்பார். உங்களுக்காக அவர் தருகிற பலப்படுத்துதல் எந்த வேகத்துக்கும் ஈடு கொடுக்க முடியும். ஈடு கொடுக்கிறது மட்டும் இல்ல, முந்தி போயிடுவீங்க நீங்க. ஹல்லேலூயா, முந்தி செல்வீர்கள். இந்த உங்க பிரச்சனையை விட நீங்க ரொம்ப முன்னாடி போயிடுவீங்க. அது உங்களுக்கு பிடிக்க முடியாது. நீங்க போகிற வேகம் அதை விட பல மடங்கு இருக்க ஆரம்பிக்கும் பாருங்க. இதெல்லாம் இப்படி ஒரு சார்புள்ள வாழ்க்கை, இப்படி தேவாவியானவரை சார்ந்து கொண்டு வாழ்க்கிறது தான் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு தெரியாததுனால தான் ஜனங்க வந்து தோல்விக்குள்ளேயும் அச்சத்துக்குள்ளேயும் அவங்க இருக்கிறாங்க பாருங்க. ஆனால் ஆவியானவர் வரும் பொழுது வேதம் சொல்லுகிறது, நீங்கள் பலனடைந்து. எல்லாம் சொல்லுங்க, நீங்கள் பலனடைந்து. எல்லாம் சொல்லுங்க, நான் பலனடைந்து. நீங்க அதுக்கப்புறம் பலவீனர்கள் கிடையாது. பலவீனனா இருந்ததுனால உன்னை தூக்கி பார்த்தீங்க முடியல, இப்போ பலப்படுத்தினதுனால இப்போ உங்களால தூக்க முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கு முன்னாடி செய்ய முடியாததை இப்ப செய்ய முடியும். இதுக்கு முன்னாடி வராதது இனிமே வரும். இதுக்கு முன்னாடி சாத்தியம் இல்லாதது இனிமே சாத்தியம் ஆகும். ஹல்லேலூயா. இதான் காரியம் பாருங்க. முடியாதது இங்க முடியுது. பவுல் அப்போஸ்தலன் அதை வந்து ரொம்ப நல்லா புரிந்து கொண்டு தான் ஊழியம் செய்திருக்கிறார். ஊழியமும் அப்படிதான். நான் எல்லாத்துக்கும் சொல்றேன், கல்வியா இருக்கலாம், பிசினஸா இருக்கலாம், ஊழியமா இருக்கலாம், எல்லாத்துக்கும் சேம் இதுதான், ஒன்றும் வித்தியாசமே கிடையாது. அவர் சொல்றாரு, எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை செய்கிற அந்த பலத்தின்படியே நான் போராடி பிரயாசப்படுகிறேன். எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை செய்கிற அவருடைய பலன். எல்லாம் சொல்லுங்க, எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை செய்கிற அவருடைய பலன். அதை கொண்டுதான் நான் என்ன பண்றேன்? காரியங்களை செய்கிறேன். ஒவ்வொரு நாளும் நீங்க தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ளே வரும் பொழுது, தேவனுடைய பிரசன்னத்தில் வந்து நீங்கள் நேரம் செலவிடுறதுங்கிறது வந்து ஏதோ சும்மா ஏதோ நேரத்தை செலவு பண்ணிட்டு போறாங்கிறது கிடையாது. அது பலத்தால் உங்களை இடைக்கட்டி கொள்ளுகிற ஒரு நேரமாக அது இருக்கிறது. இன்னும் உங்களை சத்துவப்படுத்திக் கொள்ளுகிற ஒரு நேரமாக அது இருக்கிறது. இன்னும் உங்களை திராணியை பெருக செய்கிற ஒரு நேரமாக இருக்கிறது. அதனாலதான் ஏசாயா 40 நாம இப்படி படிக்கிறோம். 31 கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, இதுல கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ யார்? அது கர்த்தருக்கு இருக்கிறவர்களோ தேவனுடைய பிரசன்னத்திலே வருகிற ஒரு மனிதன், தேவனுடைய பிரசன்னத்திலே நேரத்தை செலவு பண்ணும்படியாக வருகிற ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் என்ன நடக்குது? இது வந்து டிமாண்டிங் டைம் கிடையாது, இட்ஸ் அ சப்ளை டைம். சிலருக்கு வந்து இந்த ப்ரேயர் இந்த மாதிரி விஷயம்லாம் ஒரு டிமாண்ட் மாதிரியே பேசி வச்சுட்டாங்க. 1 மணி நேரம் ஜெபித்தாயா, 1 மணி நேரம் கூட நீ ஜெபிக்கவில்லை என்றால் என்ன கிறிஸ்தவன், இப்படியே வந்து குத்தி 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 இது டிமாண்ட் மாதிரி ஆக்கி விட்டாங்க. இது வந்து அப்படி ஒரு கடினமான ஒரு காரியம் கிடையாது, இது பாரமான ஒரு காரியம் கிடையாது. இது எப்படி இருக்குதுன்னா, இது வந்து என் தேவனிடத்தில் நான் வருகிறேன், என் தகப்பனிடத்தில் நான் வருகிறேன். அப்படி வர்ற நேரங்களில் நான் அவரால் நிரப்பப்படுகிறேன், நான் இன்னும் அவரால் சத்துவப்படுத்தப்படுகிறேன். அவருடைய அரவணைப்பில் நான் இருக்கும் பொழுது எனக்கு அனல் கொள்கிறது, என் ஆவியிலே என் ஆத்துமாவிலே புதுபலன் அங்கு பெருக ஆரம்பிக்கிற ஒரு நேரமாக அது இருக்கிறது. இது வந்து ரிசீவ் பண்றதுக்காக என்ன அவர் கூப்பிடுறார். பிரேயர்னா வேற ஒண்ணுமே கிடையாது. இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஆஸ்கிங், இட் இஸ் ரிசீவிங். ஹல்லேலூயா. ஏதோ நான் வந்து ஜெபம் பண்ணணும் அவங்க கட்டாயம் இல்லை, இது களிப்பாய் செய்கிற ஒரு காரியம். அப்படிப்பட்ட விதத்துல தான் சொல்லியிருக்குது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து. எல்லாம் சொல்லுங்க, புது பலன் அடைந்து.
இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இருக்கிறத வச்சு செஞ்சு பார்த்தீங்க, முடியல. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, தேவ ஆவியானவர் சொல்கிறாரு, என் பிரசன்னத்திற்குள்ளவா, நான் உன்னை பலப்படுத்துவேன், உனக்கு ஒரு புது பலன் உண்டாகும். அந்த பலனை கொண்டு இதுக்கு முன்னாடி நீ பண்ண முடியாத இனிமே உன்னால பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி செய்ய முடியாத வியாபாரத்தை இனிமே செய்ய முடியும். இதுக்கு முன்னாடி படிக்க முடியாத சப்ஜெக்டை இனி படிக்க முடியும். புது பலன் அடைந்து அப்படின்னா உங்களுக்கே அப்பதான் தெரியுது, இப்படி நம்மளால முடியுமா? உங்களையே உங்களுக்கு வியப்பாக்குவார் தேவாவியானவர். உங்களை பார்த்து உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், நானா நம்மளா இப்படி? ஏன் குரல் கீச்சு குரல் அப்படின்னு எண்ணிக்கொண்டிருந்த எத்தனையோ பேர் மாபெரும் பாடகர்களாக மாறினார்கள். வரலாற்றில் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கு, எத்தனையோ காரியங்கள் அப்படி இருக்குது. ஏன்னா தேவ ஆவியானவர் ஒரு மனுஷனை அந்த அளவுக்கு பலப்படுத்த ஆரம்பிக்கிறார். புது பலன் அடைந்து, எல்லாம் சொல்லுங்க, புது பலன் அடைந்து கழுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். எல்லாம் சொல்லுங்க, எழும்புவார்கள். அப்போ இந்த முடியாது நடக்காதுன்னு உட்கார்ந்துட்டு இருக்கிற லைஃப் கிடையாது. ஒரு எழும்புதல் உங்கள் வாழ்க்கையில் வருகிறது, ஒரு புறப்படுதல் உங்கள் வாழ்க்கையில் வருகிறது. எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும். ஆண்டவர் உங்களுக்கு தருகிற இந்த சத்துவம் எப்படி இருக்குன்னா, நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணாலும் காலியே ஆகாது, அந்த அளவுக்கு சத்துவம் இருக்கும். எல்லாத்தையும் செஞ்சு முடிச்ச பிறகும் பார்ப்பீங்க, அங்கே ஒரு பலன் இன்னும் மீதி இருக்கும். அல்லேலூயா. காலியே ஆகாது, எம்டி ஆகாது. இது பலன் மட்டும் இல்லை, எல்லாமே அப்படிதான். தேவன் உங்களுக்கு ஒன்று தந்தா, ஆசீர்வாதத்தை கொடுத்தா, செலவெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமும் அக்கௌண்ட்ல கொஞ்சம் பணம் இருக்கும். எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்த பிறகும் 12 கூட மிச்சம் இருந்துச்சு. அல்லேலூயா. இதுதான் தேவனிடத்திலிருந்து வருகிறது. நான் உங்களுக்கு அதை நோக்கி தான் இன்னைக்கு நமக்கு அழைப்பை கொடுக்குறாரு. நீ பாருங்க, இன்னைக்கு ஒரு பல இன்னைக்கு எத்தனையோ இடங்களுக்கு போகிறாங்க, என்னெல்லாமோ மக்கள் செஞ்சு என்ன பண்ணுறாங்கன்னா, இன்னும் நம்மளை புதுப்பிச்சுக்கணும், ஒரு ரெஃப்ரெஷ் ஆகிக்கணும் அப்படின்னு நிறைய காரியங்களை அவங்க பண்ணுறாங்க. வித்தியாசமான குளியல்கள் இருக்கிறது, வித்தியாசமான ஆயில் பாத் எல்லாம் சொல்கிறாங்க, மசாஜ் சொல்கிறாங்க, என்னெல்லாமோ இருக்குது. இதெல்லாம் ட்ரை பண்ணுறாங்க இந்த உலகத்தில். ஏன்னா ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட் தேவைப்படுது, ஒரு பலப்படுத்துதல் தேவைப்படுது. எப்படியாவது அதை பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லி எத்தனையோ விதங்களில் மனுஷன் முயற்சி பண்ணுறான். இதெல்லாம் தப்புலாம் சொல்ல, அப்பப்போ போய் குற்றாலத்தில் ஒரு குளியல் போடுறது தப்பு கிடையாது, ரொம்ப நல்லது. ஆனால் எத்தனை 100 குளியல் போட்டாலும் அந்த மனுஷன் சோர்ந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் ஆவியானவர் ஒரு மனிதனை பலப்படுத்தும் பொழுது அது ரொம்ப பெருசாக இருக்கும் பாருங்க, அது பயங்கர ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும், அது மிகப்பெரிய பலப்படுத்தலாக இருக்க ஆரம்பிக்கும் பாருங்க. அதை தான் இங்கே பற்றி பேசிட்டு இருக்குது. அது எங்கே இருக்குதுன்னா, த பிரசன்ஸ் ஆஃப் காட். தேவனுடைய பிரசன்னத்துக்கு ஒரு மனுஷன் வர்றது, தேவனுடைய பிரசன்னத்தில் ஒரு மனுஷன் நேரங்களை செலவு பண்ண ஆரம்பிக்கிறது, ஒவ்வொரு நாளும் தேவ ஆவியானவரை சார்ந்து கொள்ள ஆரம்பிக்கிறது. இன்னைக்கு மிகப்பெரிய ஊழியம் செய்கிற எத்தனையோ பேர், பென்னிஹின் சொல்கிறாங்க பாருங்க, எல்லாமே கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அது என்னையா ஒரு கோட்டை சுற்றுறாரு, டப்புன்னு 1000 பேர் விழுதாங்க, இப்படிங்காரு டப்பார்னு விழுந்துடுறாங்க, இதே தான் பேசுகிறாங்க. என்ன ஓவர்ஃப்ளோ ஆகிட்டு இருக்குது, வேற ஒன்றும் கிடையாது. ஹோலி ஸ்பிரிட்டுடைய ஃப்ளோ அதிகமாக இருக்குது, அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. நம்ம ஆளுக்கு அவர் சொல்கிறாரு, எவ்ரிடே நான் காலையில் எழுந்து நான் என்ன பண்ணுவேன்னா, குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட். காலையில் எழுந்தோடனே அவர் என்ன தான் பண்ணுறாராம், முதல்ல தலைவருக்கு தான் வணக்கம், ஆவியானவரே குட் மார்னிங். எப்படி ஒரு நாள் ஆரம்பிக்கிறாங்க பாருங்கள், எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க பாருங்கள். அதாவது நான் இது எதை எம்பசைஸ் பண்ண வர்றேன்னா, நான் என்ன சொல்ல வர்றேன்னா, இந்த சார்பு உங்கள் மனசில் எவ்வளவா, நான் இந்த தேவாவியானவருடைய பலத்திலே தான் வாழப்போகிறேன் என்கிற இந்த சார்பு கொள்ளுகிற மனது எண்ணம் உங்களுக்கு எவ்வளோ வருகிறதோ அவ்வளவுதான் உங்கள் சாதனைகள் இருக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. எத்தனை 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 காரியங்கள் இருந்தாலும் உங்களுக்கு முன்பாக வருகிற டிமாண்டை விட அவர் உங்களுக்கு பண்ணுற சப்ளை அதிகமாக இருக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. எல்லா டிமாண்ட்ஸையும் உங்களால் சந்திச்சிட முடியும் தேவாவியானவர் தருகிற சத்துவப்படுத்துறதுனால. அதனால தான் போட்டுருக்குது, அவர்கள் ஓடினாலும் சரி நடந்தாலும் சரி அவர்கள் இளைப்படையார்கள், சோர்ந்து போவார்கள். ஆனால் இங்கே அதுக்கு முந்தின சில வசனங்கள் பாருங்க, 30வது வசனம் பாருங்க, இளைஞர்கள் இளைப்படைந்து வாலிபரும் இளைஞர்கள் கூட என்ன பண்ண முடியுமா,
இழப்படைய முடியுமா, சோர்ந்து போக முடியுமா? ஆனால் நீங்கள் இளைஞரா முதியவராங்கிறது சப்ஜெக்ட் கிடையாது. தேவ ஆவியானவருடைய பலத்தை சாருகிறவர்களா என்பதுதான் இங்கே சப்ஜெக்ட். அது இருக்கும் என்றால் நீங்கள் மேற்கொள்ளுகிறவர்களாக இருப்பீர்கள். கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயர நீங்கள் எழும்புவீர்கள் என்ற என்ன அடிக்கும் காற்றுகள், சீரும் புயல்கள், இவைகள் நடுவில் கழுகு ஒருபோதும் அஞ்சுவதில்லை. அந்த காற்றையே பயன்படுத்தி அது மேலே போயிடும் பாருங்க. அது மாதிரி தான் உங்களுக்கு முன்பாக வருகிற பிரச்சனை, சவால் இதெல்லாம் பார்த்து கீழே போகும் சிட்டுக்குருவிகளை போல நீங்கள் இருக்க மாட்டீர்கள். பறந்து செல்லும் கழுகுகளை போல நீங்கள் இருக்க ஆரம்பிப்பீர்கள். அல்லேலூயா. இதுதான் பாருங்க, இந்த சத்துவம் ஊட்டுதல் தான் இவ்வளவு காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கிறது பாருங்க. கர்த்தர் அதை தான் செய்கிறார். 29வது வசனம், சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஹல்லேலூயா. தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் அப்படிங்கிறத பேசிட்டு தான் இவ்வளவு காரியங்களை வேதவசனம் பேசுகிறது. அவர் எப்படியா இருக்கிறார் பாருங்க. அவருக்கு எவ்வளவு ஜாப் இருக்கு தெரியுமா? ஒவ்வொரு நாளும் தேவன் எப்பேற்பட்ட திறனையும் பலனையும் அவர் செலவு செய்கிறார் அப்படிங்கிறத வேதவசனம் சொல்லுது பாருங்க. எப்படி செலவு பண்றாரு பாருங்க. அது ஃபுல்லாவே படிக்கலாம், நான் கொஞ்சம் மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். 26 பாருங்க. உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள், அவைகளை சிருஷ்டித்தவர் யார்? அவர் அவைகளின் சேனையை லக்க திட்டமாய் புறப்பட பண்ணி அவைகளை எல்லாம் பேர் பேராக, யாரு எதை பேர் பேர அழைக்கிறவராரு? நட்சத்திரங்களை எப்படி சொல்றாராம்? எல்லாத்துக்கும் பேர் வச்சிருக்கிறார். நம்ம ஸ்டார்னு ஒரே பேர் வச்சிருக்கோம். அதில் வேணா சிலதுக்கு இது வித்தியாசமான ஸ்டார்னு வச்சிருக்கிறோம். ஆனால் அவர் ஒவ்வொரு ஸ்டாருக்கும் பேர் வச்சிருக்கிறாராம். ஒவ்வொரு ஸ்டாருக்கும் பேர் வச்சு அதை என்ன பண்றாராம்? அழைக்கிறவராமே. அவருடைய மகா பலத்தினாலும் அவருடைய மகா வல்லமையினாலும் அவைகளில் ஒன்றும் ஹோல் யூனிவர்ஸை மெயின்டைன் பண்றாரு. சில சொல்றாங்க, எனக்கு வீட்டையே மெயின்டைன் பண்ண முடியலங்க, என்னால் என் பிஸ்னஸை மெயின்டைன் பண்ண முடியலங்க, என்னால் இந்த காரியங்களை நிர்வகிக்க முடியலங்க. அதனால தான் அவர் சொல்கிறாரு. இதெல்லாம் அவரை பற்றி ஏன் இப்படி பேசுதுன்னா, இவ்வளவு வேலையை இவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணப்படுகிறது, இவ்வளவு எனர்ஜி, இவ்வளவு ஜீவன், இவ்வளவு பலன் செலவு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படி செலவு பண்ணப்பட்டும் அவர் எப்படி இருக்கிறார் பாருங்க. 27, யாக்கோபே இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வானேன். பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவ்வளவு விஷயத்தை ஸ்பெண்ட் பண்றார், இவ்வளவு பலனை அவர் செலவிடுகிறார், ஆனா அவர் சோர்ந்து போகிறதே கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதே பலனை தான் உனக்கு தர விரும்புகிறேன். நட்சத்திரத்தெல்லாம் கூப்பிட்டு மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு பெரிய வேலை இருக்கு. அந்த அளவுக்கு பெருசு இல்லைங்க. நீங்கள் சந்திக்கிறது இப்போ உங்கள் கண்ணுக்கு முன்னாடி அது ரொம்ப பெருசாக தெரியுது. ஆனால் தேவன் மகா பெரிய பலம், மகா பெரிய வல்லமையை அவர் செலவிட்டு கொண்டிருக்கிறார். முழு யூனிவர்ஸையும் அவர் அவருடைய பலத்தால் தாங்கி கொண்டிருக்கிறார். அவருடைய சத்துவத்தால் அதை நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறார். அப்பேற்பட்ட தேவன் அவ்வளவு பலனை செலவு செய்தும் அவர் சோர்ந்து போகிறது இல்லை. எவ்வளவு நேரம்டா இதை பண்ணுறதுன்னு டயர்டாகிறதே கிடையாது. அப்போ ஆவியானவர் சொல்கிறாரு, என் சமூகத்தில் என் பிரசனத்தில் வந்து நிற்கும் பொழுது உனக்கு உண்டாவதும் இப்பேற்பட்ட சத்துவம் தான், பலப்படுத்துதல் தான். அது உனக்கு உண்டாகும் போது நீ கூட உன் அன்றாட கடமையை முடிச்ச பிறகும் டயர்டே இல்லாமல் பலனோடையே இருப்ப. வேலைக்கு போயிட்டு வருவீங்க, ரெஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு நிற்பீங்க. புரியுதா புரியலைங்களா? நம்ம காலையில் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு சாயங்காலம் அப்படியே வதங்கி கொதங்கி இல்லை. நான் சொல்கிறேன், இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறேன், காலையில் அந்த பலனை பெற்றுக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பிரசன்னத்துக்கு வாங்க. தேவ ஆவியானவருடைய பலத்தில் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிங்க. தேவனை ஆராதியுங்கள், தேவனை துதியுங்கள், கர்த்தரை பாடுங்கள், அவருடைய வார்த்தைகளை தியானியுங்கள். சத்துவத்தால் நிரம்புங்க, பலத்தால் நிரம்புங்க. அதனால தான் சொல்லுது, நமது போராயுதங்கள். இந்த உலகம் வேற என்னெல்லாமோ வச்சிருக்கான். அவன் காலையில் எழுந்து நின்று சன் நியூஸு, ஜெயா நியூஸு, எல்லா நியூஸும் பார்த்து சை இந்த உலகத்துக்குள்ளேயே போகிறோன்னு இப்படிப்பட்ட மனசோட அவன் போய் அவன் வெறுமையோடும் கசப்போடும் வர்றான். ஆனால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையை தியானிக்கும் போது அதிமுகவா திமுகவா யார் வந்தானே, என் ராஜா மாறாதவ, நான் மாறாத ராஜ்யத்துக்கு கீழே இருக்கிற என் கர்த்தர் பெரியவர், எனக்கான பலன் அங்கிருந்து வருகிறது.
இதனால நீங்க நிரம்பி பாருங்க, அந்த நாள் பலன் உள்ள நாளாக உங்களுக்கு இருக்கும். செலவு பண்ணி மீதி கொஞ்சம் பலன் இருக்கும், இன்னும் 2 பேரை போய் பலப்படுத்துறதுக்கு. ஏன்னா வேலை கொஞ்சம் பேர் டயர்டா இருக்கிறான். ஆனா இன்னைக்கு வீட்டுக்கு போன உடனே மனைவி அங்க நிறைய லிஸ்டோடையும் ஏராளமான கோரிக்கைகளோடையும் காத்திருக்கும். இவர் வேலையிலேயே எல்லா பலனையும் அவன் உறிஞ்சிட்டான். அதனால வீட்டில் வந்து கொடுக்கறதுக்கு ஒரு பலனும் இல்லை. அதனால தான் வீட்டில் சண்டையே வருது. ஏன் கூட ஸ்பெண்ட் பண்ண மாட்டேக்கார, அங்கே கஸ்டமர்கிட்ட அவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. இருந்த எல்லா பலத்தையும் கஸ்டமர்கிட்ட செலவு பண்ணிட்டு, ஏன்னா கஸ்டமர்கிட்ட வந்து எப்படி பேசணும், வணக்கம், ரொம்ப கனிவா, ரொம்ப இதா எல்லாத்தையும் பேசணும், அப்போ தான் பிஸ்னஸ் ஓடும். அவ்வளோத்தையும் செலவு பண்ணிட்டு இங்கே மனைவி கிட்ட வந்து கனிவா பேசுறதுக்கு அன்பு இல்லை. இதுல டயலாக் வேற அப்படியே போடுறது, நான் வேற யார்கிட்டமா கோவப்பட முடியும், ஊர்ல எவன்ட்டையாவது கோவப்பட்டா என்ன விடுவானா, அதனால அன்பெல்லாம் ஊருக்கு, கோபம் எல்லாம் உனக்கு. இங்கதான் ப்ராப்ளம் ஆரம்பிக்குது, இங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்குது பாருங்க. ஏன்னா நமக்கு பேலன்ஸ் பத்தல, ஏன்னா டிமாண்ட்ஸ் அதிகம். ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்துக்குள்ள நீங்க போகும்போது டிமாண்ட்ஸ் உங்களுக்கு அதிகம். நீங்க 2 வேலையை வச்சிருப்பீங்க, அவங்க சூப்பர்வைசர் தூக்கிட்டு வருவான், இந்த 10 ஃபைலையும் இன்னைக்கு பாத்துருங்க அப்படிமா. வீட்டுக்கு வர முடியல, பேலன் இது பண்ண முடியல. அதனால நான் சொல்றேன், இது இந்த மாதிரிலாம் நம்ம வாழ்க்கையினுடைய டிமாண்ட் எல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ண முடியும்னா, the strength of the Holy Spirit, the strength of the Holy Spirit. உன்னதத்திலிருந்து வருகிற பலன், தேவனிடத்திலிருந்து வருகிற பலன். நட்சத்திரத்தை எல்லாம் மெயின்டைன் பண்ணி முழு யூனிவர்ஸையும் பார்த்துக்கிற ஒருத்தர் உங்களை பலப்படுத்துகிறார். இன்னும் அதிகமாக சொல்லலாம். எப்படி சொல்லலாம்னா, உங்களை பலப்படுத்துகிறது மட்டும் இல்லை, வேதவசனம் சொல்லுகிறது, தாவீது சொல்றான், என் பலன் ஆகிய கர்த்தாவே. அப்படின்னா என்ன, எனக்கு பலன் அவர் தர்றது மட்டும் இல்லை, அவரே எனக்கு பலனா மாறுறார். ஹல்லேலூயா. அந்த பலத்தை கொண்டு என் எஜுகேஷன், என் பிஸ்னஸ், என் ஃபேமிலி, நான் பண்ணக்கூடிய காரியம் எதுவாக வேணாலும் இருக்கலாம், எல்லா டிமாண்ட்ஸையும் ஃபுல்ஃபில் பண்ணி மீதி கொஞ்சம் பலத்தோடையே நான் இருக்க முடியும். ஹல்லேலூயா. உறிஞ்சு போட்ட சக்க மாதிரி ஒரு நாளை முடிக்க வேண்டியது கிடையாது, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே ஒரு நாளை நீங்கள் முடிக்க முடியும். ஹல்லேலூயா. இது மாறும் பாருங்க, இது பண்ணி பாருங்க. அதனால தான் வேதவசனம் இப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு நம்ம அழைக்கிறது. அவர்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேளையில் தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறது விருதா. இதெல்லாம் இந்த பிராக்டிஸில் தான் உலகம் இருக்குது. ஆனால் அடுத்த சங்கீதத்தில் போட்டிருக்குது, ஒரு மனுஷன் கத்தருக்கு வர்றான், கத்தர்கிட்ட வர்றான், கத்தரை சார்ந்துக்கிறான், அவனுக்கு கைகளின் பிரயாசம் எல்லாம் இன்பமா இருக்கு. அவன் கைகளின் பிரயாசத்தை அவன் என்ன பண்றான், சாப்பிடுறான். இவன் பிரயாசப்பட்டுட்டு அதை கலெக்ட் பண்றதுக்கே வாழ்நாள் போயிருது. அது கையில வந்து சேர்றதுக்கே அவனுக்கு முடியாம போயிருது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில், உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும். இதெல்லாம் ஒரு ஆசீர்வாதங்க. சிலருக்கு புரியுது, சிலருக்கு புரியல, விட்டுருங்க. உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள். ஹல்லேலூயா. எல்லாம் காரியம் பாருங்க, டிஃப்ரெண்ட் லைஃப் ஸ்டைல், வித்தியாசமான ஒரு வாழ்க்கை முறை. இந்த இந்த தேவனுடைய பிரசன்னத்திலையும் தேவ ஆவியானவருடைய சார்பிலையும் இல்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ள போகாதீங்க. அது உங்களை பலவீனப்படுத்தும், சோர்வுக்குள்ளாக்கும், டயர்டாகி அங்கே வந்துடுவோம். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அவருக்கே தேவைப்பட்டிருக்கு, அவருக்கே தேவை. அவர் அதை வச்சு தான் இங்கே இருக்கிற எல்லாத்தையும் ஜெயிச்சார். எத்தனை பிசாசு வருது, 1000 பிசாசு வந்து நிற்கி. ஒருத்தனுக்குள்ளேயே லேகியோனுக்குள்ளேயே 6000 இல்லை, ஒரு லேகியோன்னா எவ்வளோ சொல்கிறாங்க, 6000 சொல்கிறாங்க. 1000 பிசாசு வந்து நிற்கி. ஆனால் அவருடைய பிரசன்னம், ஆவியானுடைய பலப்படுத்தல் அங்கே இருக்கிறதுனால ஒரு வார்த்தையிலேயே அது போக ஆரம்பிக்குது. ஹல்லேலூயா. 6000 பிரச்சனை என்னங்க, ஆவியானுடைய பலப்படுத்துதல் 10000 வந்தாலும் அவைகளை நீங்கள் மேற்கொள்ளும்படியாக உங்களுக்கு உதவி செய்யும். ஹல்லேலூயா. புரியுதுங்களா உங்களுக்கு? இதனுடைய ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் இதுதான். ஸ்பெண்ட் your time in the presence of God. தேவனுடைய சமூகங்கள் உங்கள் நேரங்களை செலவு பண்ணுங்க. Because it is a receiving time, it's an empowering time.
ஆவியானவர் உங்களை பலப்படுத்துகிற ஒரு நேரமாக அது இருக்கிறது பாருங்க. தேவ வார்த்தை நீங்கள் நிரம்புகிற நேரம், உங்களை சத்துவப்படுத்திக் கொள்ளுகிற நேரமாக அது இருக்கிறது. அதனாலதான் சொல்றாரு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. புறப்பட்டு வருகிற வார்த்தை, காலையில் இதை கொஞ்சம் எடுத்து தியானிங்க. ஆவியானவர்கிட்ட இருந்து சில வார்த்தைகள் அன்னைக்கு புறப்பட்டு வரும். இந்த நாள் முழுவதும் அது உங்களை பெரிய பலனோடு ஜீவனோட அப்படியே உட்கார வைக்கும் பாருங்க. அல்லேலூயா. எலியாவுக்கு ஒரு சாப்பாடு கிடைச்சிச்சு. அவன் சோர்வா இருந்தான். ஆண்டவர் வந்து அவனுக்கு என்ன கொடுத்தாரு? சாப்பாடு கொடுத்தாரு. அவன் அதை சாப்பிட்டுட்டு எத்தனை நாள் நடந்தான் தெரியுமா? 40 நாள் நடந்தான். ஆண்டவர் கொடுக்குற ஒரு டைம் ஃபுட்டு 40 நாள் உங்களை பலனா இருக்க வைக்கும்னா யோசித்து பார்த்துக்கோங்க. இதுதான் ரிசீவிங் ஃப்ரம் காட். அவர்கிட்ட இருந்து வருகிற அந்த அந்த அது வந்து குவான்டிட்டியில் கம்மியாக இருக்கலாம், பட் குவாலிட்டி வந்து இஸ் அமேசிங், இஸ் அமேசிங், இஸ் அமேசிங். நீங்க எத்தனை ஊக்கமூட்டும் காரியங்களை சிந்திக்கலாம், படிக்கலாம். ஆனா வசனத்திலிருந்து வருகிற ஒரு வெளிச்சம் ஒரு நாளைக்கு அல்ல, ஒரு மாசத்துக்கு அல்ல, சிலருக்கெல்லாம் எப்பவுமோ பேசின வசனம் எத்தனையோ வருஷங்கள் தாண்டியும் அது இன்னும் அவர்களை பலப்படுத்தி கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. 40 நாள் அவனை பயணப்பட வச்சது பாருங்க. தேவன்ட்டு இருந்து வருகிற அந்த உணவு, தேவனிடத்திலிருந்து வருகிற காரியம். அதனாலதான் பாருங்க, இதெல்லாம் நமக்கு கடமைகளாய் தரப்படவில்லை. வேதம் வாசிக்கிறது, ஜெபம் பண்றது, இது வந்து ஒரு பெரிய ஸ்லாக்கியங்களாய் தரப்பட்டிருக்கிறது. இது வந்து ஒரு இட்ஸ் நாட் அ பேர்டன், இட் இஸ் அ பிரிவிலேஜ். இட்ஸ் அ பிரிவிலேஜ். ஒவ்வொரு நாளும் இதை என்ஜாய் பண்ணுறதுக்கு தரப்பட்டிருக்குது. இந்த லீவு நேரங்கள்லாம் வாலிப பிள்ளைங்க ஸ்பெண்ட் பண்ணுங்க, இந்த வேர்டில் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிங்க. கொஞ்சம் நேரம் இதில் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இதில் ஸ்பெண்ட் பண்ணி இதில் நிரம்பி நீங்கள் இருந்து பாருங்க. அடுத்த எஜுகேஷன் இயர் எப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். இட்ஸ் நத்திங். அது ஒன்றுமே கிடையாது. அது மற்றவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், உங்களுக்கு அது ரொம்ப சுலபமாக இருக்கும். நீங்கள் சொல்லுவீங்க, எல்லாரும் சொல்லுவாங்க அது கடினம். நீங்கள் சொல்லுவீங்க காலேப் ஜோஷுவா மாதிரி அதை எளிதாய் படிக்கலாம், அதை எளிதாய் படிக்கலாம், அதை எளிதாய் எழுதலாம், அதை எளிதாய் ஜெயிக்கலாம் அப்படிங்கிற சத்துவம் உங்களுக்கு வரும். ஏன் தெரியுமா? அந்த காலேப் ஜோஷுவாவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர்கள் வேறு ஆவியை உடையவர்கள். They have a different spirit. இந்த உலகத்துக்குள்ள இந்த ஆவி இல்லை, இந்த உலகத்துக்குள்ள இந்த சத்துவப்படுத்துவது இல்லை. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் தேவாவியானவர் இருக்கிறார். தேவனே வந்து உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி உங்களை சத்துவப்படுத்தி கொண்டிருக்கிறார். இதான் விஷயம் பாருங்க. ஆவியானவர் உங்களை பெருமளவில் பலப்படுத்துறதுக்கு உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்க போகிறது வெறும் இந்த ஸ்பெண்ட் பண்ணுறது மட்டும் இல்லை, ப்ரெசன்ஸில் வர்றது மட்டும் இல்லை, வேர்ட். ஹவு மச் வேர்ட், எவ்வளவு வேர்ட்னால நீங்கள் ஃபில் ஆகுறீங்களோ, ஹோலி ஸ்பிரிட் ப்ளே பண்ணுற ப்ளே கிரவுண்டே வேர்டு தான். ஐயோ, வார்த்தை என்கிற மைதானத்திலே அவர் புகுந்து விளையாடுவார் பாருங்க. அடிக்கிற பாலெல்லாம் 6 தான் போகும். அல்லேலூயா. வார்த்தை வந்துருச்சுன்னா அவருக்கு ரொம்ப பரவசமாயிடும். ஹோலி ஸ்பிரிட்டுக்கு வார்த்தையை ஒரு மனிதன் பிடித்தால் ஆவியானவர் அவனை பிடிப்பார். ஏன்னா அது அவரை அட்ராக்ட் பண்ணும், அது அவரை ஈர்க்கும். தேவ ஆவியானவரே ஈர்க்கும். அதுதான் சொல்லியிருக்குது, என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்க்கிறேன். ஒரு மனுஷன் இதை மட்டும் எடுத்துட்டானா ஆவியானவர் அவனை வந்து ஆக்குப்பை பண்றார், அவனை ஃபில் பண்ண ஆரம்பிக்கிறார், அவனுக்குள்ள வல்லமையாக கிரியைகளை செய்ய ஆரம்பிக்கிறார் த்ரூ த வேர்ட். உலகமே அப்படிதான் சிருஷ்டிக்கப்பட்டதுன்னு வேதவசனம் சொல்லுது. ஆதியிலே இந்த பூமி வந்து ஒழுங்கின்மை வெறுமையா இருக்கிறது. தேவாவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருக்கிறார். அசைவாடி கொண்டிருக்கிறார்னு படிக்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? சைலண்டா இல்லை, அவர் எப்படி இருந்தாரு? எப்படி இருந்தாரு? அவர் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கிறார். த மூவிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட்னா என்னன்னா, எதையாவது செய்யும்படியா அவர் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாரு. ஆனால் வார்த்தை வர்ற வரைக்கும் ஒன்றும் செய்ய முடியல. இப்போ வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படின்னு வார்த்தை வந்த உடனே ஆவியானவருக்கு விளையாடுறதுக்கு பிளே கிரவுண்டு ரெடி ஆயிட்டு இப்போ அந்த சராசரங்களையே வெளிச்சமாக்குகிறார். அல்லேலூயா. இப்படிதான் கிரியேஷன் நடக்குது. ஒவ்வொரு நாளை நீங்க இப்படிதான் கிரியேட் பண்ண முடியும். யூ கேன் கிரியேட் யுவர் ஃபியூச்சர். உங்கள் எதிர்காலங்களை நீங்கள் இப்படிதான் சிருஷ்டிக்க முடியும். இப்படிதான் அவர் ரொம்ப ஆர்வமா மூவ் பண்ணிட்டே இருக்கிறாரு. நீங்க வசனங்களால் நிறையும் பொழுது, வசனங்களால் ஃபில் பண்ணும் பொழுது, வசனங்களை பேசும் பொழுது தேவ ஆவியானவர் அங்க வந்து வல்லமையான காரியங்களை செய்கிறார். அவர் மூவ் ஆகிட்டே இருக்கிறார். ஏன்னா அவருக்கு வந்து சும்மா அறியவே முடியாது.
ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்தா கூட நீங்களும் சும்மா இருக்க மாட்டீங்க, அப்படியே பரவசமா இருப்பீங்க, எப்பவும் ஜிக்கு ஜிக்குன்னு இருக்கும் உங்களுக்குள்ள. ஹல்லேலூயா. அப்படியே செத்தம். சிலவங்க கையை கொடுத்தாலே ஒரு மாதிரி இருக்கும், உயிர் இருக்கா இல்லையானே தெரியாது. அப்படி இருக்காது, லைஃப் ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். ஏன்னா அவருக்கு பேர் ஜீவ தண்ணீர். He is not a dead water, he is the living water. இந்த ஜூஸ் பீப்புள் வந்து ஜீவ தண்ணீர்னு எதை சொல்லுவாங்கன்னா அப்படியே ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும் பாருங்க, அதை தான் அவங்க ஜீவ தண்ணீர்பாங்க. நம்ம ஊரில் குட்டங்கிறோம்ல, தேங்கி கிடக்கிறது குட்டங்கிறோம், அதை வந்து டெட் வாட்டர். ஹோலி ஸ்பிரிட்டுக்கு பேர் லிவிங் வாட்டர்னு என்ன, அவர் ஃப்ளோ ஆகிட்டே இருப்பார். இஸ் ஃப்ளோயிங் வாட்டர். ஒவ்வொரு நாளும் உங்களுக்குள்ள இருந்து ஃப்ளோ ஆவார். ஏதாவது கெட்டாதா வந்ததுன்னா ஒரு அடி அது வெளியில் போயிடும். ஏதாவது பேட் திங்கிங்ஸ், நெகட்டிவ் திங்கிங்ஸ், தேவையில்லாத கிருமி ஒரு அடி அது வெளியில் போயிடும் பாருங்க. லிவிங் வாட்டர். எப்போவுமே இந்த ஃப்ளோவில் இருக்கிறதுக்கு தான் மனுஷனை கூப்பிட்டுருக்கிறாரு பாருங்க. அப்படி இருந்தீங்கன்னா உங்களை சுற்றிலும் ஜீவன் பிரவாகித்து கொண்டு இருக்கும். ஹல்லேலூயா. நீங்கள் ஒரு இடத்துல இருப்பீங்கன்னா அங்கே லைஃப் டாமினேட் பண்ண ஆரம்பிக்கும், அங்க ஜீவன் ஆளுகை செய்ய ஆரம்பிக்கும். ஏன்னா உங்களுக்குள்ள அவர் இருக்கிறார். அதனால தான் போட்டிருக்குது ஓர் நதி உண்டு. ஹல்லேலூயா. ஒரு நதி உண்டு, அது தேவனுடைய நகரத்தை என்ன பண்ணுன்னா சந்தோஷிப்பிக்கும். அங்கே ஈட்டி ஆயுதம் போர் இதெல்லாம் அந்த நதி முறிச்சு போட்டுரும். போராட்டங்களை எல்லாம் ஒன்றுமில்லாமல் பண்ணி வெற்றியை நிலைநாட்டும் நதியாக இங்கே இருக்கிறது. வெள்ளம் போல சத்துருவானவன் வரும் பொழுது ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார் என்று எழுதியிருக்கிறது. எவ்வளவு சத்துருனாலும் கொடியேற்ற ஒருவர் ரெடியா இருக்கிறார், அதுதான் தேவ ஆவியானவர். நம்ம வெள்ளம் போல் சத்துருவே பற்றி பேசிட்டு இருக்கிறோம், இல்ல கொடியேற்றுகிற ஒரு ஆவியானவர் இருக்கிறார், வெற்றி சிறக்க பண்ணுகிற ஒரு தேவாவியானவர் இருக்கிறார். வெள்ளம் போல இன்னைக்கு சவால்கள் இருந்தாலும் வெற்றி உங்களுடையது என்று அவர் சொல்லி இருக்கிறார். இதுதான் காரியம் பாருங்க, இந்த புரிதல், இந்த அண்டர்ஸ்டாண்டிங் பாருங்க. இதுக்கெல்லாம் நம்ம வரும்பொழுதுதான் இதெல்லாம் ரிசீவிங் டைம் தான். கிறிஸ்டியானிட்டி ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், கிறிஸ்டியானிட்டி மீன்ஸ் இட்ஸ் ரிசீவிங். இட்ஸ் ரிசீவிங் ஃப்ரம் காட். ஒரு மெய்ப்பன் தன் ஆட்டை புல்லுள்ள இடங்களுக்குள்ள கொண்டு போய் என்ன பண்றாரு, விடுறாரு. ஆடு என்ன பண்ணணும், ஆட்டுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, நல்லா மேயணும். அமர்ந்த தண்ணீரண்டில் கொண்டு போய் விடுறாரு. ஆடுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, நல்லா குடிக்கணும். அவ்வளோதான். தண்ணி தேடி நீங்கள் அலைய வேண்டாம், புல்லை தேடி நீங்கள் அலைய வேண்டாம், அதில் கொண்டு போய் விடுவார். நீங்கள் என்ஜாய் பண்ணும். தேவனுடைய பிரசன்னத்துக்குள் வருவதும் தேவ வார்த்தை அண்டை வருவதும் மாபெரும் பசும் புல்வெளியை போல இருக்கிறது. நீங்கள் உங்களுக்குள்ளாக அந்த பசியே தூண்டுறாரு பாருங்க. ஆனால் எங்கேயோ போயிட்டு வந்தேன், உள்ள அப்படியே கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணும் போல் இருக்குது. அவங்கெல்லாம் ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. நான் ரூம் போய் 1 hour ஐம் ஸ்பீக்கிங் டங்ஸ், 1 மணி நேரம் அந்நிய பாஷையில் பேசிகிட்டே இருக்கிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் லைஃப், ஜீவனால நீங்கள் நிரம்புகிறீர்கள். அப்புறம் போய் உங்கள் வேலையெல்லாம் பண்ணுறதுக்கு எல்லா விஸ்டமும் இருக்கும், எல்லா பலனும் அங்கே இருக்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. அந்நிய பாஷையை பேசுகிற இது இருந்ததுன்னா பேசுங்க, பேசலைன்னா இப்போவுமே பெற்றுக்கொள்ளுங்க. அதுக்காக ரொம்ப நாள் காத்திருந்தார்களே, அவர்கள் காத்திருந்தார்கள், வர்ற வரைக்கும் இப்போ வந்துட்டார். பஸ் ஸ்டாப்பில் ஒருத்தர் வந்து இறங்கி நிற்கிறாரு, நீங்கள் வந்து இன்னும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க எப்போ வருவார் அப்படின்ட்டு. அவர் எப்பவும் வந்துச்சாருங்க, நீங்கள் நிற்கிற அதே ஸ்டாப்பில் தான் நிற்கிறாரு, கூட்டிகிட்டு போங்க வீட்டுக்கு. ஹல்லேலூயா. காத்திருக்கும் ஜெபம். என்னையும் காத்திருக்கணும். அவர்கள் காத்திருந்தார்கள், ஆவியானவர் என்ன பண்ணிட்டாரு, இறங்கி வந்துட்டாரு. இன்னைக்கு ரொம்ப அருகில் இருக்கிறாரு. நீங்க இப்ப சொல்லுங்க, வாரும் தூய ஆவியே. வெல்கம் ஹோலி ஸ்பிரிட். கம் ஆன், எல்லாரும் எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா. ஜஸ்ட் ஸ்பீக் டு them. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெல்கம் ஹோலி ஸ்பிரிட். வெல்கம் ஹோலி ஸ்பிரிட். Welcome Holy Spirit. I welcome you. I welcome you. I welcome you. Hallelujah. பரிசுத்த ஆவியானவரே, ஹல்லேலூயா. உம்மை நான் வரவேற்கிறேன். உம்முடைய பலப்படுத்துதலை நான் வாஞ்சிக்கிறேன். உம்முடைய உறவை நான் வாஞ்சிக்கிறேன். உம்முடைய சத்துவ மூட்டுதலை நான் வாஞ்சிக்கிறேன். ஹல்லேலூயா. பலவீனை பலவானாய் மாற்றுகிற ஆவியானவர். ஹல்லேலூயா. உங்கள் சரீரத்தில் இருக்கிற எந்த பலவீனங்களையும் இந்த வேளையில தேவ ஆவியானவர் எடுத்து போடுவார். No more weakness in the presence of God.
No more weakness in the presence of God. Hallelujah. இந்த இடத்துல யாரும் பலகீனத்தில் இருக்க வேண்டியதில்லை. இந்த வேளையில உங்கள் சரீரத்தில், உங்கள் எலும்பிலே, உங்கள் தசைகளிலே இருக்கிற எந்த பலவீனங்களும் இப்பொழுது நீங்கி போகும். Hallelujah. Just receive that. Just receive that. ஆவியானவரே, welcome Holy Spirit. Welcome Holy Spirit. I welcome you. I welcome you. உம்முடைய பலப்படுத்தலை நான் வரவேற்கிறேன். என் எலும்புகளுக்குள்ளே அந்த ஏரியாவை பார்த்து சொல்லுங்க. பர்టిక్యులரா அந்த ஏரியாவை பார்த்து சொல்லுங்க. பர்టిక్యులரா அந்த பிரச்சனையை பார்த்து சொல்லுங்க. I welcome you Holy Spirit. இந்த பொருளாதாரத்துக்குள்ளே நான் உங்களை வெல்கம் பண்றேன். Hallelujah. என் குடும்பத்துக்குள்ளே உங்களுடைய பலத்தை நான் வெல்கம் பண்றேன். Hallelujah. என்னுடைய வேலைகளுக்குள்ளே, என் அலுவலகங்களுக்குள்ளே உங்களுடைய பிரசன்னத்தை நான் வெல்கம் பண்ணுகிறேன். Hallelujah. என்னுடைய அவயங்களுக்குள்ளே உங்களை நான் வெல்கம் பண்றேன். என் நரம்பு, என் கண்கள், வேதம் சொல்லுகிறது மோசேயின் கண்கள் மங்கி போகவில்லை. Hallelujah. யோசுவாவின் காலேபினுடைய பலன் குறுகி போகவில்லை. Hallelujah. இளைஞர்கள் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிற நீங்களோ ஒவ்வொரு நாளும் புதிய பலத்தால் நிரப்பப்படுவீர்கள். ஒவ்வொரு நாளும் புதிய பலனை அவர் உங்களுக்கு தருவார். ஓ, புதிய சவால்கள் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். தேவாவியானவர் சொல்லுகிறாரு, புது பலன், புது பலன் உங்களுக்காக காத்திருக்கிறது. ஹalleluya, ஹalleluya. இது உங்களுக்கான டைம். நீங்கள் பருகுகிற ஒரு நேரம். ஹalleluya, ஹalleluya. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. இந்த கால வேளையில உங்களுடைய அசைவாடுதலுக்காக நன்றி. இந்த கால வேளையில இந்த இடங்களிலே உங்களுடைய கிரியைகள் நடந்து கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருடைய வாழ்க்கையில ஜீவனை கொண்டு வந்து போடுகிறதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருடைய வாழ்வில புது நம்பிக்கைகளை கொண்டு வந்து போடுகிறதற்காக ஸ்தோத்திரம். நரம்புகளுக்குள்ளே, தசைகளுக்குள்ளே பாய்ந்து செல்லுகிற இந்த வல்லமைக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya, 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 ஹalleluya. ஆவியானவரை நீங்கள் வரவேற்கலாம். உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு காரியங்களுக்குள்ளே நீங்கள் வரவேற்கலாம். உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு சம்பவங்களுக்குள்ளே வரவேற்கலாம். செத்ததை கூட உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். வேதம் சொல்லுகிறது, அன்றியும் இயேசுவை மரித்தோர்ந்து எழுப்பினருடைய ஆவி உங்களுக்குள் வாசமாய் இருக்கும் என்றால் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை அவர் உயிர்ப்பிப்பார். ஈவன் டெட் கண்டிஷன், எந்த அவயங்களாவது செயல்படாமல் இருக்கும் என்றால் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே அந்த உறுப்புகள் செயல்படுவதாக நான் பேசுகிறேன். I speak it in Jesus name. I release the power of God. Hallelujah, hallelujah. உயிர்ப்பிக்கிற தேவாவியானவர் உங்கள் சரீரங்களில் இருக்கிறார். அவருக்கு இடம் கொடுங்கள். அவரோட ஜாயின் பண்ணிக்கோங்க. This is your time. This is your healing time. Hallelujah. This is your deliverance time. Hallelujah, hallelujah, hallelujah. அது எந்த இடமா இருக்கலாம், எந்த காரியமா இருக்கலாம், அதுல தேவாவியானவரை வெல்கம் பண்ணுங்க. I welcome you Holy Spirit. என் எலும்புகளுக்குள்ளே, என் தசைகளுக்குள்ளே, ஹalleluya, பாதிக்கப்பட்ட என் உறவுகளுக்குள்ளே உம்முடைய உயிர்ப்பிக்கிற வல்லமையை நான் வரவேற்கிறேன் என்று சொல்லுங்கள். Glory to God, glory to God, glory to God. ஹalleluya. சாவுக்கு ஏதுவானதை உயிர்ப்பிக்கிற தேவாவியானவர். ஹalleluya. இந்த இடங்களில் இருக்கிற ஒவ்வொரு அவயங்கள் உயிர்ப்பிக்கப்படுவதாக. அவருடைய வாழ்க்கையிலே தேவாவியானவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை கிரியை செய்வதாக நான் பேசுகிறேன் ராஜா. Hallelujah, hallelujah, hallelujah. ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் ராஜா. ஒவ்வொரு நாளையும் பலனுள்ள நாளாக நாங்கள் செலவு செய்யும்படியாய், ஒவ்வொரு நாளையும் ஜீவன் நிரம்பின நாளாய் செலவு செய்யும்படியாய், ஓ, எங்களுக்கு இருக்கிற மாபெரும் ஸ்லாக்கியங்களுக்காக நன்றி, மாபெரும் வாய்ப்புகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. புதுபலன் அடைந்து ஹalleluya, கழுகுகளுக்கு ஒப்பாக செட்டைகளை அடித்து எழும்பும்படியான ஒரு வாழ்க்கை, சூழ்நிலைகளை கண்டு அஞ்சி கீழே இறங்குகிற வாழ்க்கை உங்களுக்கு முடிந்து போனது. இனி உங்கள் வாழ்க்கையின் சவால்களை பார்த்து பயப்பட்டு உங்கள் சிறைகளை முடக்கி கொண்ட நாட்கள் முடிந்து போனது. இனி சிறைகளை அடித்து உயர எழும்புகிற நாட்கள் உங்களுக்கு உண்டாகிறது. இன்றைக்கு தேவாவியானவர் உங்களை சத்துவப்படுத்துகிறார். தேவாவியானவர் உங்களை பலப்படுத்துகிறார். உங்களை பலப்படுத்துகிற இந்த ஆவியானவரை கொண்டு எல்லா சூழ்நிலைகளுக்கு மேலாய், எல்லா பிரச்சனைகளுக்கு மேலாய் சிறகுகளை அடித்து நீங்கள் எழும்புகிறீர்கள். ஹalleluya, ஹalleluya. நீங்கள் மேலே எழும்புகிறீர்கள். இனி உயர 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 உன்னதங்களுக்கு நேராய் எழும்புகிற நாட்கள் உங்களுக்கு. நீங்கள் உயர பறக்கிற நாட்கள். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நீங்கள் குப்பைகளை பொறுக்கிக் கொண்டிருக்கும் கோழி குஞ்சுகள் அல்ல.
நீங்கள் மண் மேடுகளிலே விளையாடி கொண்டிருக்கும் கோழி குஞ்சுகள் அல்ல. நீங்கள் சிகரங்களிலே, உன்னதங்களிலே, கண்மலையிலே, மேன்மைகளிலே வாசம் பண்ணும் கழுகுகளாக நீங்கள் இருக்கிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் வயது கழுகுக்கு ஒப்பாய், வால வயது போல மீண்டும் திரும்பும் என்று எழுதியிருக்கிறபடி தேவன் உங்கள் பலனை திரும்ப பண்ணுகிறார். தேவன் உங்கள் சத்துவத்தை திரும்ப பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு வாழ்விலே தேவனுடைய பலன் உண்டாகிறதற்காக ஸ்தோத்திரம். No more weakness in Jesus name. பலவீனப்படுத்துகிற எல்லாவையும் மேலதற்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆவி, ஆத்துமா, பொருளாதாரம் என்று எந்த பலவீனங்களும் இருக்கக்கூடாது என்று நான் பேசுகிறேன். அல்லேலூயா. Thank you Holy Spirit. தேவன் உங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Oh hallelujah. எங்களை பலப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். எங்களை சத்துவப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். ஓடினாலும் நடந்தாலும் சோர்ந்து போகாத வாழ்வை எங்களுக்கு தருகிறதற்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் பலத்தோடு சென்று பலத்தோடு திரும்புவோம். நீ போகும்போதும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று மாத்திரம் பைபிள்ல போடல, நீ வரும்போதும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நீ வரும்போதும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நீங்க போகும்போது மட்டும் தெம்பா போவீங்கன்னு போடல, நீ போகும்போதும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். கம் பேக், ரிட்டர்ன், உன் வீட்டுக்கு வரும்போதும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ரெஹலபோ ஷெக்ர மண்டல மந்தரகதர பௌதரே. ஹalleluya, ஹalleluya. நீ போகையிலும் நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். Glory to God, glory to God. இந்த உலகம் அறிந்திராத, இந்த உலகம் கண்டிராத ஞானங்களை எங்களுக்கு போதிப்பதற்காக ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் ராஜா. ஹalleluya. ராஜ கலை ஒவ்வொருடைய வாழ்க்கையில உண்டாவதாக. ஹalleluya. காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்குள்ளே உண்டு. ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே உண்டு என்று எழுதியிருக்கிறது. ஹalleluya. அப்படிப்பட்ட பலனுள்ள நாட்கள் உடைய ஜனங்களுக்கு உண்டாவதற்காக ஸ்தோத்திரம். ஒரு நாளும் வீக்னஸ்ல செலவு பண்றது கிடையாது. ஹalleluya. ஒவ்வொரு நாளும் பலத்திலே செலவு போடும்படியாய் ஹalleluya பலனுள்ள நாட்களை அவர்களுக்கு தருவதற்காக ஸ்தோத்திரம். உன் நாட்களுக்கு தக்கதாய் உன் பலனும் இருக்கும், உன் நாட்களுக்கு தக்கதாய் உன் பலனும் இருக்கும் என்று எழுதியிருக்கிறது. ஹalleluya, ஹalleluya. அந்த நாள் முடிகிற வரை பலனும் முடியாது, அந்த வேலை முடிகிற வரை பலனும் முடியாது, நீங்க செய்யறதை முடிக்கிற வரைக்கும் பலனும் முடியாது. உன் நாட்களுக்கு தக்கதாய் உன் பலன் இருக்கும். Hallelujah, 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 hallelujah. Glory to God, glory to God, glory to God. தேவாவியானவரே உமக்கு நன்றி. இந்த கால வேளையில் எங்கள் மத்தியில் நீர் வந்து எங்களுக்கு ஊழியம் செய்ததற்காக நன்றி. எங்களுக்கு நீர் ஊழியம் செய்து, எங்களுக்கு நீர் சேவகம் செய்தீர் ஆண்டவரே. ஹalleluya. எவ்வளோ பெரிய பாக்கியம், எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஜனங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை பெற்றுக்கொண்டவர்களாய் அவருடைய குடும்பம், அவருடைய வேலை, அவருடைய கைகளின் பிரயாசம், அவருடைய வாழ்வின் எல்லா காரியங்களிலேயும் கத்தாவே இந்த பலன் வெளிப்படுவதை பார்க்கட்டும் ராஜா. இந்த பலன் வெளியரங்கமாகிறதை பார்க்கட்டும் ராஜா. இந்த பலன் தங்களிலிருந்து புறப்பட்டு போகிறதை பார்க்கட்டும். என்னிடத்திலே வல்லமை புறப்பட்டது, என்னை தொட்டது யார் என்று கிறிஸ்து கேட்டது போல இவர்களுக்குள்ளிருந்து வல்லமை புறப்பட்டு போவதாக. எந்தெந்த தேவை இருக்கிறதோ அங்கெல்லாம் தேவ ஆவியானவருடைய பலப்படுத்துதல் புறப்பட்டு செல்வதாக என்று பேசுகிறேன் ராஜா. பவுலுடைய உருமால்களிலும் கூட வலிந்தோடின தேவாவியானுடைய பலன் இவர்கள் கையிடுகிற ஒவ்வொரு வேலையிலையும் தேவ ஆவியானுடைய பலன் வருவதாக என்று பேசுகிறோம் ராஜா. இவர்கள் ஆசிரியர்களா இருக்கலாம், வக்கீலா இருக்கலாம், டாக்டர்களா இருக்கலாம், பிசினஸ் பீப்புளா இருக்கலாம், குடும்ப பெண்மணியா இருக்கலாம், சகல காரியங்களிலும் தேவ ஆவியானவருடைய கிரியை வெளிப்படுவதாக என்று பேசுகிறோம் ராஜா. Glory to God, glory to God. கர்த்தர் அப்படி செய்கிறதற்காக நன்றி, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். Praise God. Hallelujah. Amen. Rock Jesus Royal Family Church